ஜாக்கி டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி ஷேக்கர். நம்மோடு இணைந்து உரையாட வந்திருக்கிறார். இது பிக் பாஸ் சீசன் 9 தமிழ் 23வது நாள் 24வது எபிசோடு 28/10/2025 அன்று செவ்வாய்க்கிழமை ஒளிபரப்பான நிகழ்ச்சியுடைய ஒரு முக்கியமான விஷயங்களை பார்த்துட்டு விரிவாகவே அதை பற்றி பேச போகிறோம். முக்கிய நிகழ்வுகளாக விமன் கார்டை வந்து இன்றைக்கி வந்து பார்வதி கையில் எடுத்தாங்க. வினோத்துக்கும் திவாகருக்குமான சண்டையில் வினோத் வாயை விட்டார். டாஸ்கில் வந்து நிறைய சொதப்பல்கள் நடந்தது. அதே நேரத்தில் வந்து வியன்னா வந்து ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸுக்காக வந்து சில விஷயங்கள்லாம் பண்ணாங்க. அது ரொம்ப கேவலமான விஷயங்களாகவே பண்ணாங்க. ஸோ அதை பற்றிலாம் வந்து விரிவாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக லைக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு நான் சொல்லியிருக்கேன். எவ்வளோ இணையாக இருந்தாலும், எவ்வளோதான் நண்பராக இருந்தாலும், எவ்வளோதான் தெரிந்தவராக இருந்தாலும் அந்த மெனக்கடலை செய்கிறாங்க இல்லையா, ஒரு லைக்கை போட்டு அவங்க வந்து அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புகிற அந்த மெடக்கடல் இருக்குல்ல, அவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி இதை நேரம் தெரிவிச்சுறேன். காரணம் என்னென்னா, எவ்வளோ பழகினாலும் எவ்வளோ தெரிந்தாலும் நம்ம சில இடங்களில் நிறைய இடத்துல அலட்சியம் காட்டிடுவோம். அந்த மாதிரி அலட்சியம் காட்டாமல் அதை முன்னெடுத்து அதற்கான ஒரு மெனக்கடலை பண்ணுற அத்தனை பேருக்கும் எங்களுடைய நன்றி இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம். ஸோ விரிவான பார்வைக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். ஸோ வீட்டில் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் பொழுதே என்ன அப்படின்னா, ஒரு மாதிரி எதிர்ப்பு வந்து தெரிவிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து தெரிவிக்கிறாங்க அப்படிங்கிறதும், வீட்டில் வந்து சப்போர்ட் வந்து தனக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி கமருதீன் பேசினதா பார்வதி இவர்கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்காங்க, திவாகர் கிட்ட உட்காந்து. மற்ற எல்லாரும் வந்து வெளியில டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கும்பொழுது இவங்க ரெண்டு பேரும் இப்போ வந்து ரெண்டு பேரும் திரும்ப சேர்ந்துட்டாங்க. அது ரொம்ப முக்கியம் இல்லை, அது நம்ம 1 hour பார்க்குறவங்களுக்கு சொல்லணும். யாரும் சேர்ந்துட்டாங்க? திவாகரும் பார்வதியும் வந்து சேர்ந்துட்டாங்க. ஏன் அப்படின்னா, அந்த இடத்துல கமருதீன் வந்து அரோரா கூட வந்து ஜாயிண்ட் அடிச்சிட்டாரு. அரோரா கூட மட்டும் இல்லை, இப்போ எல்லாரோடையுமே அவர் வந்து, ஏன்னா 10 பேர் நாமினேட் பண்ணியிருக்காங்க. ஏனென்றால் கடந்த வாரத்துக்கு முன்னாடியிலிருந்து, கடந்த வாரம் அதாவது போன வாரம் சனி ஞாயிறுக்கு அப்புறமே அவர் வந்து திடீர் சேஞ்ச் ஓவர், அந்நியனா இருந்து அம்பியா மாறுற சேஞ்ச் ஓவர் தான் அவர் பண்ணியிருக்காரு. அசீமுடைய ஆட்டத்தை முன்னிறுத்தி தான் அவர் விளையாடுறாரு. கெட்டவனாக இருந்து நல்லவனாக மாறுறது வந்து டக்குன்னு எல்லாருக்கும் பிடிக்கும். ஓகேவா? அந்த ஆட்டத்தை பண்றாரு. அதை பத்திலாம் இன்னும் நிறைய வீடியோக்கள் போடணும்னு ஆசை. நம்ம வந்து நேரமின்மை காரணமாக அதை செய்ய முடியல. பட் எனிவே ரொம்ப ரொம்ப நன்றி. எஸ், சொல்லுங்க. ஓகேவா? ஸோ அந்த ஒரு விஷயத்த வந்து அவர் வந்து அந்த கேமை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுல வந்து பார்வதி அதை பத்தி மென்ஷன் பண்ணும்போது திவாகர் வந்து அவர் சேர்ந்துட்டார் இல்லையா, அவர் உடனே நீ உனக்கு யாருமே தேவை கிடையாது பாரு, நீ வந்து தனியா ஒரு ஆளா இருந்தீங்கனாலே நீ வேற லெவல் பாரு, நீ யாரையும் எதிர்பார்க்காத பாரு அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் வந்து பேசி கொடுப்பாரு. அது மட்டும் இல்லாமல் என்னன்னா, இவங்க கிட்டே இருந்து இருக்கிற வார்த்தையெல்லாம் அவர் எடுத்துக்கிறாராம். பார்வதி கிட்ட இருக்கிற அவருக்கு வந்து சுயமா யோசிக்க தெரியல, அது உண்மை இல்லைன்னு சொல்லல. ஆனா இவர்கிட்ட இருந்து இருக்கிற வார்த்தைகளை கூட எடுத்துக்கிட்டு அவர் போய் அப்படியே பிரவீன் கிட்ட வந்து அவரோட பாயிண்ட் மாதிரி பேசுறாப்ல அப்படிங்கறத யாரு சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பார்வதி. யார் அதுக்கு யார்கிட்ட சொல்றாங்க? திவாகர்கிட்ட சொல்றாங்க. அப்ப உடனே அவருக்கு ஏற்கனவே இவர் மேல பயங்கர காண்டு, கமருதீன் மேல. அவர் மாதிரி வந்து முதுகுல குத்துவான்னு நான் சொல்லியிருக்கேனா இல்லையா அப்படிங்கிற ஒரு விஷயத்த எடுத்துட்டு வருவார். சரி, இது ஒரு விஷயம் நடந்தது. பட் ஆனா இங்க என்னன்னா, கமருதீனை பத்தி நம்ம சொல்லி ஆகணும். கமருதீன் மாதிரி ஒரு மண்குதிரையை வாழ்க்கையில நீங்க பார்த்தே இருக்க மாட்டீங்க. இன்னைக்கு நீங்க, ஏன்னா இன்னைக்கு வந்து ஆக்சுவலி 5 ஓட்டு வந்து வினோத் வாங்கினதுக்கு மிக முக்கிய காரணம் கமருதீன் தான். உண்மை. கமருதீன் வந்து 8-10 ஓட்டோ 7 ஓட்டோ 8 ஓட்டோ வாங்குறதுக்கு அதிகமாக, அதான் பார்வதியை விட 5-10 ஓட்டு வாங்கினதுக்கு மிக முக்கிய காரணம் பாரு கூட சேர்ந்தது தான். பாரு கூட சேர்ந்ததுனாலே கமருதீனும் பாதிக்கப்பட்டார்கள், வினோத்துக்கும் பாதிக்கப்பட்டார்கள். ஓகேவா? இப்போ இதில் வந்து ரொம்ப லாஸ் பார்த்தீங்கன்னா வினோத் தான். இதில் இந்த விஷயத்தை முன்வைத்து இந்த பொண்ணால தாண்டா இந்த பிரச்சனை வருதுன்னு ஃப்ரெண்டு கிட்ட போய் சொல்றாப்ல கமருதீன் கிட்ட. சொல்லியும் கூட என்ன சொல்றாருன்னா, அந்த பொண்ணு எதிர்க்க அதை போட்டு உடைப்பாரு. ஆமா, நீ சொன்னலன்னு. இப்ப இந்த மாதிரி ஒரு கேரக்டரோட நீ எப்படி வந்து டிராவல் பண்ண முடியும்னு கேட்கறேன். அதாவது சொல் புத்தி வேணும், சுய புத்தி வேணும். நான் கூட எல்லாம் தெரிஞ்சே ஏதோ பண்றாருன்னு நான் நினைச்சேன். ஆனா உண்மையிலே மண்குதிரைக்கும் கமருதீனுக்கும் பெரிய வித்தியாசமே கிடையாது. ஏனென்றால் உங்களுக்காக ஒரு நல்லது செஞ்சவனை உடனேவே காட்டி கொடுத்து, அழகா காட்டி கொடுத்து நீங்க வந்து இந்த மாதிரி வந்து பண்றது வந்து எந்த வகையிலுமே அது வந்து வேலைக்கு ஆகாத ஒரு விஷயமா. இந்த இடத்துல காட்டி கொடுக்கறதுங்கிறத விட இன்னொரு வார்த்தை கரெக்டா இருக்கும். அதாவது உங்களை நம்பி உங்ககிட்ட வந்து ஒருத்தர் பகிர்ந்துக்கிறாரு ஒரு விஷயத்த இல்லைங்களா, உங்களோட நல்லதுக்காக பகிர்ந்துக்கிற ஒரு விஷயத்தையே தமால் எடுத்துன்னு போய் சொல்றது. இதை நம்ம நிறைய தடவை பேசியிருக்கோம். இந்த மாதிரிலாம் நம்ம நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருப்போம்.
ஆபீஸ்ல பார்த்திருப்போம் எல்லா விஷயங்களுமே. அதுவுமே அதனால பாரு சொல்ற எந்த ஒரு விஷயம் பெருசா நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன். இந்த விஷயத்தை நான் அக்செப்ட் பண்றேன். அவங்க கிட்ட இருக்கிற இன்ஃபர்மேஷனை வாங்கி எடுத்துட்டு போய் டபக்குன்னு வந்து யார்கிட்ட இது வந்து அரோரா கிட்டே இருக்கும். அதே மாதிரி அவங்க கிட்ட மனசு திறந்து சொல்ற விஷயத்தை ஆதிரி சொன்னதை எடுத்து போய் நேரா கமருதீன் சொன்னாங்க. இந்த மாதிரி பீப்புள் கிட்ட நீங்க ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ரொம்ப ரொம்ப பர்சனல் வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னு நான் சொல்லுவேன். அதே மாதிரி இன்னொரு விஷயம் ஒண்ணு இருக்கு. இன்னைக்கு நடந்த விஷயத்தை முன்வைத்து பிரவீன்ராஜ் வந்து ரொம்ப ஸ்மார்ட்டான ஆள். ஆனா அவருக்கான ஆட்கள் வந்து குறைவு. ஆனா நல்லவரா இருக்கிறாரு, ஓரளவுக்கு ரீசனபிளா பண்றாரு. ஆனா அதுவே அவருக்கு பெரிய வினை. இப்ப கூட்டு வந்து மன்னிப்பு கேட்க கூடாதுன்னு சொன்னது போனதெல்லாமே அவருக்கு மிகப்பெரிய எதிராக திரும்புது. அப்ப பார்வதி மாதிரியான ஆள் அதை கரெக்டா பிடிச்சிக்கிட்டு நேத்து என்ன கிட்ட அதாவது உன் சண்டை என்ன அவங்க சண்டை என்ன, உன் சண்டை எதிர்க்க இருந்தவங்க கிட்ட பொருளை கொடுக்காம வச்சுட்டு போனது ஒரு பெரிய சண்டை. ஆனா நேத்து அதாவது வினோத்துக்கும் அவங்களுக்கும் அந்த பேசுறது வந்து நேத்தே பேசி முடிச்சு மன்னிப்பின் மேல் இந்த வீட்டில் கேட்க வேணாம்னு சொன்னதுக்கு அப்புறம் ஒரு சண்டை நடக்கும்போது நேற்று கேட்டியே நீ ஏன் இன்னைக்கு கேட்க வைக்கலன்னு கேட்டா எந்த வகையில் நியாயம்? இப்போ இந்த இடத்துல வந்து வினோத் மாதிரியான அவசர கொடுக்கணும்னு சொல்லலாம். வார்த்தைகள் விட்டுட்டு நீங்கள் உங்கள் வீடு உங்கள் ஊரில் நிறைய பேசலாம். ஆனால் வார்த்தைகளை நீங்கள் விட்டுட்டீங்கன்னா இன்னைக்கு பாருங்க திவாகர் தெளிவாக காய் நகர்த்தி அந்த ஒரு வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு இத்தனையும் அரோரா வந்து அந்த பொண்ணு வந்து கரெக்டா சொல்லுது. அவர் எப்படி பேசுறாரோ அதுக்கு நிகராதான் நீயும் பேசுற போது நீ வந்து நடிக்கிற. ஆமா நீங்க வந்து ஒரு ஆள்கிட்டயே போய் நடிக்கிறீங்க அப்படின்ற விஷயத்தையும் சொல்லி அந்த பொண்ணு ஆஃப் ஆக்கி அவரும் அந்த பொண்ணு தூக்கி உட்கார வச்சிட்டாங்க. சோ இதுல என்னென்ன விஷயம் இன்னைக்கு வந்து பிரவீனும் சரி வினோத்தும் சரி மிக கடுமையாக பாதிக்கப்பட்டாங்க. நீங்க சொல்லுங்க. ஓகே, இதுல இன்னொரு விஷயமா பிரவீன் பாதிக்கப்பட்டது என்ன அப்படின்னா இந்த இயல்பாவே ஒரு பெண்கள் கிட்ட இருக்குங்க. உண்மையிலேயே அது நான் ஓப்பனாவே சொல்வேன். தோத்த பெண்கள்னு இருக்காங்கல்ல லைஃப்ல, தோத்த பெண்கள் அப்படின்னே சொல்லுவேன். அந்த மாதிரி இருக்கிற பெண்களோ இல்ல நான் தான் ஜெயிக்கிறதுக்கு வந்து அப்படின்ற இருக்கிற பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா டமால்னு ஒரு எப்ப பாரு ஒரு விமனிசம் வந்து ஃபெமினிசம் இதெல்லாத்தையும் எடுத்துட்டு வருவாங்க. ஃபெமினிசம் எடுத்துட்டு வருவாங்க. இன்னைக்கு ஒரு பொண்ணுங்கிறதுனால நீங்க என்ன வந்து நேத்து சாரி கேட்க சொல்லிட்டீங்க, அப்ப ரெண்டு ஆம்பளைனா நீ கேட்க சொல்ல மாட்டீங்களான்னு. உண்மையிலே வந்து பாரு மாதிரியான ஒரு ஜேர்னலிஸ்டா இருந்து கேள்வி எல்லாம் கேட்டு இன்டர்வியூ பண்றவங்க ஒரு சென்சிபிளா பேசணும். எதா இருந்தாலும் நீங்க வந்து கமருதீன் மேல வந்து காலை தூக்கி போடுறதுல இருந்து காலை தூக்கி அவர் மேல போட்டதுல இருந்து எல்லா வேலையும் பண்ணிட்டு அழகா விமன் கார்டு வந்து அவர் வந்து டபுள் கேம் விளையாடுறான், என்ன வந்து அன்வான்டா டச் பண்றான். அப்ப நீங்க வந்து அதே மாதிரி நீங்க இன்னைக்கு ரெண்டு இடத்துல வந்து பார்வதி வந்து அவங்களுடைய நிலை இழந்தாங்க. அது வந்து உண்மையிலே அவங்க வந்து ஸ்மார்ட்டா விளையாட நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்களுடைய இன்னர் தாட்னு இருக்குல்ல அது ரொம்ப சந்திச்சிட்டு போயிருக்குன்னு நான் சொல்லுவேன். காரணம் என்னன்னா நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா பிரவீன்ராஜை வந்து அவங்க வந்து டீக்ரேட் பண்ணுற விதமாக இருக்கட்டும், கனிக்கு ஏதாவது ஒன்றுன்னா அவங்களால தாங்க முடியாத விஷயமா இருக்கும். இல்லை கனிக்கு ஒரு அப்ரிசியேஷன் வரும்போது இந்த கேமை பொறுத்தவரையிலையும் இங்கேயே கமெண்ட் போடுறவங்க இந்த நேயர்களும் நான் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன். உங்களுக்கு ஒருத்தவங்க மேலே பாசம் இருக்கும், நேசம் இருக்கும், எதிர்ப்பு இருக்கும். அதை முன் வச்சு தான் நீங்கள் இந்த கேமே பார்ப்பீங்க. எங்களை பொறுத்தவரையிலையும் தப்பு யார் செஞ்சாலும் அது தப்பு தான். அது வந்து நான் சொல்ல வர்றது ஒடுக்கப்பட்ட இடத்துலேருந்து வந்தவங்களாக இருக்கட்டும், ஐயாவே வளர்ந்துட்டு இங்கே வந்து உள்ளார வந்தாலும் சரி தப்புன்னா தப்பு தான். இந்த விமன் கார்டு மாதிரியே வந்து நான் ரொம்ப ஏழ்மை பின்னணியிலேருந்து வந்திருக்கேன் எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்கிறவங்களையும் நம்ம வந்து பேசியிருக்கோம் இந்த விமர்சனத்தை பொறுத்தவரையிலும். ஸோ அதனால தான் நம்ம வந்து ஒரு கேள்வி இருக்கு. கனிக்கு வந்து நீங்க வந்து இதுவா பேச கனிக்கெல்லாம் எதுவாகவும் பேசல. நிறைய பேர் கனிக்கு சப்போர்ட் பண்றீங்களே, இவங்களுக்கு சப்போர்ட் இங்க யாரும் சப்போர்ட் பண்ணல. அந்த நேரத்துல கனி செஞ்சது கரெக்டா இருந்தா கரெக்ட். நேத்து வந்து அவங்க கேட்கும் பொழுதே இன்னைக்கு கனி இல்ல எஃப்ஜேக்கு வந்து அவங்க வந்து ஃபேவரிசம் பண்றாங்க. அதை நாங்க கண்டிச்சுமே எஃப்ஜேக்கு ஃபேவரிசம் பண்றாங்க. ஆனா வீட்டுல வந்து உட்காந்துக்கிட்டு விளையாடவும் தெரியாம, ஏன்னா இன்னைக்கு வந்து கனி வந்து அவ்வளவு ஸ்மார்ட்டா எல்லாத்தையும் அடிக்க வச்சு டக்கு டக்குன்னு போல. உங்களால ஒரு வேலையும் செய்ய முடியல, ஒரு விளையாட்டே விளையாட முடியல, வாய் மட்டும் வழுத ஒரு மட்டும் இருந்துன்னா என்ன மாதிரி இது? அது இல்ல காமெடி என்னன்னா அந்த சீன் பார்த்த உடனே லைவ்ல யாரோ பார்த்துட்டு எனக்கு மெசேஜ் பண்ணிட்டாங்க, அண்ணி கரெக்ட் தான் சர்வைவர்ல அந்த பொண்ணு தோக்கடிச்சது அதனால கோவம். இதுல அதுதான் வந்து அவங்களுடைய நம்ம ஆரம்பத்திலே நம்ம பேசுனது இதுதான். இன்னமும் சொல்றேன் வனிதா வந்து பயங்கரமா வீட்டுல பயங்கர ஆட்டம் ஆடிட்டு இருந்தாங்க. அப்பதான் வந்து இல்ல பரவாயில்ல, அப்பதான் வந்து பிக் பாஸுக்கு வந்து விஜயலட்சுமி உள்ளார வராங்க. வைல்டு கார்டா வந்து கலகு கீழ்ச்சி தொங்க விட்டாங்க ஆக்சுவலி. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இப்போ வைல்டு கார்டு வந்து பாரு வந்து காலி பண்ணாங்கன்னா இது ஆட்டத்தினுடைய போக்கு மாறும். ஆனால் அது யாரை செய்ய போறாங்கன்றதாங்க மேட்ரு. அது ரொம்ப இந்த வளவளன்னு பேசிட்டு இருக்கு. ஏன்னா மிகப்பெரிய ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்து இதை பார்க்குறவங்க எல்லாருக்குமே இருக்கு. நான் காலையிலே ஒரு இதான் சொன்னேன், பேப்பர்காரன் வந்து காலையில் பேப்பர் போடுற மாதிரி எல்லா ப்ரோமோவிலையும் அவங்களே வந்துடுறாங்க. காலையில் வந்துமே ப்ரோமோ அவங்க தான் வராங்க, ரெண்டாவது ப்ரோமோலையும் அவங்க தான் வராங்க, மூணாவது ப்ரோமோலையும் வரலாம் அவங்க தான் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி வரும்போது வைல்டு கார்டுலேருந்து வரவங்க தான் அதுக்கு வந்து பூனைக்கு மணி கட்டணுன்றதை நம்ம வந்து இங்கே சொல்லி ஆகணும். இதில் இன்னொரு
விஷயம் இருக்கு ஜாக்கி. அதை நம்ம எவ்வளவுதான் சொன்னாலுமே கூட டக்குன்னு இப்ப இன்னைக்கு பேசிட்டே இருக்காங்க பிக் பாஸ் சபைக்குள்ள, டக்குன்னு எல்லாரும் எழுந்திருச்சு போயிடணும். இவங்க தனியா பேசிட்டு இவங்களுக்கு அந்த இடத்துல கூட கோவம் வரும். அந்த இடம் தான் வந்து பாருக்கான ட்ரிகர் ஆற டைமே. நீங்க பாத்தீங்கன்னா அவங்களை எழுந்து போயிட்டா அவங்களுக்கு அவ்வளவு கோவம் வரும். ஆமா, இங்க இருக்கிறது எல்லாம் வந்து ரொம்ப அழகா சில இடங்கள்ல வந்து போட்டு தாக்குற அளவுக்கு பிரவீனும் சரி வினோத்தும் இருந்தாங்கன்னு பார்த்தா எக்ஸ்ட்ரீம்ல வந்து வாய விடுறாங்க. எஸ், வாய விடாம அந்த பொண்ணை வந்து நீங்க புறக்கணிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து அவ்வளவுதான் அவங்க சரிக்கு சரியா பேசாம அவங்கள வந்து அப்புறம் பேசிக்கலாம். இப்ப ஒண்ணும் இல்ல, இதே மாதிரிதான் ஆரம்பிப்பாங்க. யாரு? பிரியங்கா தேஷ்பாண்டே ஆரம்பிப்பாங்க, நான் குளிச்சுட்டு வரேன் கிளம்பி போயிட்டே இருப்பாரு. அவ்வளவுதான். புரியுதுங்களா? இது வந்து அங்க இருக்கிறவங்க நிறைய பேருக்கு தெரியல. அவங்க வந்து தேஷ்பாண்டே இல்ல சார், அவங்க இன்னொருத்தவங்க பிரியங்கா தேஷ்பாண்டே இல்ல, அந்த இவரு அமீரோட பாவனி ஏதாவது யாரோ வருவாங்க, அப்போ வந்து அவங்க கிளம்பி போயிடுவாங்க வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி இவங்களை வந்து டீல் பண்ணாலே ஈஸியா வந்து இது பண்ணிடலாம். ஏன்னா இதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா இந்த சோப்பு கீப்பு எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுப்பாப்ல, என்ன குட்ஸ் இருக்கோ அதெல்லாம் நீங்க வின் பண்ணி தான் வாங்கணும்னு சொல்லிடுவாரு. எல்லாத்தையும் ஈஸியாலாம் உங்களால வாங்க முடியாது. வின் பண்ண என்னடா மாறி மாறி இரும்புறோம்னு நினைக்காதீங்க. கணவர் எனக்காக ஆசையா ரசம் வச்சு கொடுத்தாரு, நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டம்ளாரில் வேற எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாரு எங்கள் அப்பா மாதிரி. அது மனைவிக்கு செய்யணும்னு சொல்லி இந்த வீடெல்லாம் வந்து தான் புகையே போவாதே உள்ளேயே சுற்றி கொண்டு இருக்கிறது. வேற ஒன்றும் இல்லை, உடம்பு. ஏன்னா எல்லாருக்கும் டக்குன்னு மெசேஜ் அண்ணா ஏன் இரும்புறீங்க, உடம்பு பார்த்துக்கோங்க அப்படின்லாம் வரும். அது சொல்லிட்டீங்கனாலே எல்லாம் பங்கருக்குள்ள போயிடுவாளுங்க. அது வரலி மாதிரி ஏதோ வெளியே வந்து ஏதோ பேசிட்டு இருப்பாளுங்க. ஓ இதெல்லாம் கவனிக்குதா இது அப்படின்ற மாதிரி டப்பு டப்புன்னு எல்லாம் வந்து எஸ்கேப் அப்படின்னு டப்புன்னு காணப்படும். அவ்வளவுதான், சரியா? அதனால சோப் இல்ல அது இல்ல இது இல்லைன்னு காலையில வந்து சோப் எல்லாம் கொடுத்துருவாரு பிக் பாஸ். இவர் வந்து காலையிலே வணக்கம் மக்களே, நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஒருவேளை சோறு தான் சாப்பிடுறோம், சோப்பு இல்லாம இருக்கணும். பிரவீன் சோப்பு இருக்குல்ல எதுக்கு மாத்தி சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு திவாகர் தான் அதே மாதிரி எச்சு தெரிச்சு விட்டுருவாருங்க. எச்சு தெரிச்சு போய் கேமராவில் வந்து பட்டுடும். இப்ப அதை துடைக்கிறதுக்கு அனுப்பிச்சு வச்சிருப்பாங்க. இது ஒரு தகுதி தராதாரன்னு வந்து வினோத சொல்லுவாரு. உனக்கு நடிக்கிறதுக்கு ஏதாவது தகுதி இருக்குதா, தராதாரம் இருக்குதா, உனக்கு ஏதாவது தெரியுமா, வாயை மட்டும் வச்சிட்டு இருக்க. அதனால இதை உடைக்கிறதுக்கு யாராவது உள்ளார வரணும். அது வரும்போது தான் இந்த ஆட்டை வந்து சூடு பிடிக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் சண்டே எங்கன்னா திவாகர் தான் ஆரம்பிப்பாரு. இவரு என்ன பிரவீன் சொல்லுவாருன்னா பாசிட்டிவிட்டியை கொண்டு வருவோம்னு சொல்லிட்டு எல்லாரும் பாசிட்டிவா பேசுங்க. ஒரு வார்த்தை சொல்ல சொன்னா 7-8 சொற்றொடர் சொல்லும் போது ஒரு மாதிரி ரொம்ப ஒரே ஆளே எல்லாத்தையும் எடுத்துக்கும் போது பிரவீன் தான் முதல்ல வந்து கை காட்டுவார். அதுக்கப்புறம் கெமி காட்டுவாங்க, காமிப்பாங்க, கமருதீன் காமிப்பாங்க. அப்புறம் தான் வந்து இவரும் போதும்னு சொல்லுவாரு. அவர் வந்து அதுக்காக வெயிட் பண்ணிட்டே இருந்தாரு. அவரு வந்தாரு, அதே மாதிரி ட்ரிகர்ல வந்து வாய விட்டாரு. என்னது எச்சக்கல நாய, பைத்தியக்கார நாயன்ட்டாரு. எச்சக்கல இல்ல, பைத்தியக்கார நாய. பைத்தியக்கார நாய பீப்லாம் போட்டு அவங்களும் தமிழ்ல வச்சிருந்தாங்க. ஆமா, பைத்தியக்கார நாய அப்படின்னு சொல்லிட்டாரு. இத சொன்ன உடனே அந்த வார்த்தையை பிடிச்சு பாருங்க. எல்லாம் உண்மையில் அந்த வார்த்தையை சொல்லிடக்கூடாதுங்க. எஸ், திவாகரும் ஒரு கண்டஸ்டன்ட். திவாகர் அங்கே விளையாட வந்திருக்காரு. திவாகர் மீது 1000 விமர்சனம் நமக்கு இருக்கு. நடிக்கிறாரு, ஒரு பாயிண்ட் அவர் அழகா வெயிட் பண்ணி அதை கோத்து எடுத்து அதை வந்து திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கிறாரு. ஆனாப்பட்ட அரோராவே அந்த அட்டைக்கு உகர வைக்கிறாரு. அதெல்லாம் வந்து நம்ம வந்து பேசலாம், கொல்லலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் அவரை வந்து பைத்தியக்காரன் நாயே அப்படின்னு சொல்றது ரொம்ப ரொம்ப தப்பு. அதே மாதிரி ஒரு ஹீட் மொமெண்ட்ல வந்து அவர் வந்து இவர் திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்கும்போது அவர் சொல்லுவாரு, இந்த மாதிரி நீ கூட தான் கையை நீட்டி நீட்டி சொல்லிட்டு இருக்க, நீ யார் கேட்கறதுக்குன்ட்டு. இந்த வீட்டை பொறுத்தவரை எல்லாருமே சமம். நீங்க நல்லா கேட்டீங்கன்னா மன்னிப்பு கூப்பிடுவாரு, மன்னிப்பு கேட்கலாங்கன்னு கூப்பிடுவாரு பிரவீன் வந்து திவாகரை. அவன்லாம் வரமாட்டாங்க, அதெல்லாம் தகுதி தராதரமே இல்லைங்க அப்படின்னு வருவார். உனக்கு என்ன தகுதி இருக்குது, நீ என்ன நடிக்கிறது, என்ன தகுதி வச்சிருக்க, என்ன தராதரம் வச்சிருக்கேன்னு கேட்டால் நீ என்ன பண்ணுன்னு கேட்கறாங்க. ரொம்ப சிம்பிள், புரியுதுங்களா? ஸோ இதெல்லாம் நம்ம பேசலாம். ஆனால் பைத்தியக்கார நாயேன்னு சொல்றது வந்து நிச்சயமாக கண்டிக்கத்தக்கது. வினோத் அதற்கான பலனை இன்னைக்கு அனுபவிச்சார் உண்மையிலே. ஏன்னா வினோத் வந்து அதுக்கப்புறம் எவ்வளவு மன்றாடி பாப்பாருங்க எல்லாத்தையுமே போயிட்டு. ஏங்க அவர் என்னங்க சொல்றாரு, அவர் யார் சொல்றதே நீங்க யாராவது கேட்கறீங்களான்னா நான் திரும்பவும் அதான் சொல்றேன்ல, வார்த்தைகளை விடும்பொழுது நீங்க சரியாகவே இருந்தாலுமே உங்க பக்கம் தவறுன்னு ஈஸியா கை கட்டிட்டு போயிடுவாங்க. மிக முக்கியமாக நீங்க யாரையெல்லாம் விட்டு கொடுத்தீங்களோ அதுவே உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பூமரங்கா இன்னைக்கு வரும். அது ஒண்ணு. எப்ப வந்து நீங்க வந்து கமருதீனுக்கு சப்போர்ட்டா நீங்க போனீங்களோ இங்க நீங்க பாருங்க இறங்கிட்டீங்க பாருங்க. அவ்வளவுதான். அன்னெசரியா வந்து இறங்குனதுனாலதான் உங்களுக்கு இந்த பிரச்சனையே. அதாவது அதுதான் யாரோட நட்பு வைக்கணும், யாரோட நம்ம பழகணுன்றதுல ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இது உதாரணத்துக்கு எதை சொல்ல வந்தேன்னா, நம்ம மாமியார் மருமக சண்டே எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோ கஷ்டப்பட்டு மருமக என்னென்னவோ வேலை எல்லாம் பண்ணிருக்கோம்.
ஒரு கோவத்துல வந்து என்ன இது அப்படின்னு ஏதோ ஒன்று கேள்வி கேட்டா மாமியார் கரெக்டா அதை பிடிச்சுக்குவாங்க. கத்துறா பாடுறா, நான் என்ன பண்ண முடியும், முடிஞ்சது அதோட. அதுதான் அங்க வந்து நிக்குமே தவிர்த்து நம்ம செஞ்ச வேலை எதுவுமே அங்க நிக்காது. அதுதான் அங்க மேட்டர். ஓகேவா? அந்த மாதிரிதான் இன்னைக்கு. ஏன்னா பேசக்கூட தகுதி தராது இல்லைன்னு சொன்னவரு அதன் பிறகு அரோராவை பயங்கரமா திட்டுவாரு. நீ என்னவோ வந்து சப்போர்ட் பண்ற, நீ அதெல்லாம் பேசாத அரோரா, அதெல்லாம் அன்னைக்கு நடந்து, நீ இங்க இருக்கிறது அங்க போய் பேசுற, நீ எதுக்கு போய் அவருக்கு முத்தம் கொடுக்கறது, அவரை போய் வச்சு அவரை வந்து அவரை டிஸ்டன்ஸ்ல வச்சிருந்தா அவருக்கு தெரியும்ல, அதேதான். நீ எதுக்கு அவர்கிட்ட போன. இப்ப இந்த இடத்துல அதுதாங்க நீங்க இன்னைக்கு கூட ஏதோ சொன்னீங்களே, ஏதோ ஒண்ணு ஒரு இதை கூட அனுப்பிச்சிருந்தீங்களே, சைலண்டா இருக்கிறவங்க வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ். இல்ல தனியா இருக்கிற விரும்புறவங்க, தனியா இருக்கிறவங்க ரொம்ப டேஞ்சரஸ். ஒரு இடத்துல தனியா இருக்கணும்னு நினைக்கிறவங்க ரொம்ப டேஞ்சரஸ். அவங்க வாழ்க்கையில நீங்க வந்து எங்க அவங்க கூட நீங்க இருந்தாலும் அவங்க ஓகே தான், இல்லனாலும் ஓகே தான். தனியா இருக்க உங்களை அலோவ் பண்ணிருக்காங்க அவங்க வாழ்க்கைக்குள்ள. நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க நம்ம அவங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கணும், அதெல்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி. அது சும்மா ஒரு குரூப்ல சும்மா ஒரு அந்த மாதிரி வந்து அவரை தனிமைப்படுத்தி விட்டுறணும்ன்ற நான். அவ்வளவுதாங்க. அவரை தனியாக்கி விட்டுட்டு அவரை நீங்க ஒண்ணுமே இல்லைங்க, அவருக்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டரா இருங்க, பெரிய சப்போர்ட்டரா இவர் இருக்காரு. அது என்னன்னா சபரி இருக்காரு. சபரி ஒரு நாள் கண்டிப்பா மாட்டுவாரு, இதனாலே அவர் மாட்டுவாரு. சபரி வந்து இதனாலே மாட்டுவார். நல்ல வேஷம் ரொம்ப நாள் போட முடியாது. நானே வந்து பிரவீனும் சரி சபரியும் சரி ரொம்ப நல்லவங்களா இருக்கிறாங்கன்ற மாதிரி நான் சொல்லியிருக்கேன். ஆனா சபரி நிறைய விஷயங்கள் நல்லது பண்ணாலும் கூட நிறைய இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா மாட்டடா வந்து திவாகருக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஓகேவா? அது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். நாக்கு கடிச்சாருன்றுவாரு. நாக்கு கடிச்சாரு கத்தி கத்தி நாக்க கடிக்கிற மாதிரி தாங்க இத்து வரும்னு. அதை யாருமே கவனிக்க மாட்டாங்க. அத போட்டு விட்டது சபரிதான். அதேதான். அதே மாதிரி அந்த வார்த்தையை அவர் கரெக்டா எடுத்து வச்சிருப்பாரு. இப்ப கூட பாரு நாக்க கடிச்சு வர, இப்ப கூட பாரு நாக்க கடிச்சு வராரு அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லுவாருன்னு வச்சுக்காங்களேன். இதுல வந்து அங்க வந்து இதுல இன்னொன்னு அந்த சண்டையில வந்து ரொம்ப முக்கியமானதுங்க. அதாவது தலை கூப்பிடுறாரு போங்க. அதாவது பிக் பாஸ் வீட்டுக்கு பிக் பாஸ் பேஜுக்கு போறதுக்கு அங்கே மரியாதை மாதிரி கிடையாது. அப்பயே பேசிட்டு இருக்கும் போதே கத்தன் தான் வியன்னா வந்து கத்தாதன்னு சொல்லி அது ஒரு பிரச்சனையாச்சு. தலை விக்ரம் சொல்லுவாரு, தலை கூப்பிடுறாரு போங்க. ரொம்ப சிம்பிள், ரொம்ப சிம்பிள். அதெல்லாம் போக முடியாது. ஆமா சுமார் அப்படின்னு. அதுதான் மேட்ரு இங்க. அப்புறம் நம்ம வந்து சொல்ல வேண்டி வருது, சோத்தை போய் தின்றீங்க எல்லாரும் நீங்க பண்ணும்போது சோத்தை போய் தின்றீங்க. இப்போ இதுக்கு இந்த அந்த வீட்டுக்குன்னு ஒரு தலைவர் இருக்காரு, அதுக்கான மரியாதையை கொடுக்கணுமா கூடாது, அவ்வளோதான். நீங்க அங்க போய் சொல்லுங்க, எனக்கு அவங்ககிட்ட பேச விருப்பம் இல்லை, எனக்கு பைத்தியக்காரன் நாயேன்னு சொன்னா எனக்கு பேச விருப்பம் சொல்லுங்க, தாராளமா சொல்லுங்க. ஆனா நான் வரவே மாட்டேன், தகுதி தராதான் அதுக்கு வேணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ என்ன தகுதியோட நீ உள்ளார வந்த? நீ அப்படிதான் நம்ம கேட்க முடியும். ஏன்னா நீங்க இந்த இத வந்து கூப்பிட்டு அவர் கெஞ்சி கூப்பிடுறப்ப அவர் ரொம்ப பண்ணுவாரு. அதனாலதான் நான் என்ன சொல்றேன்னா, இதுலதான் வந்து பிரவீன்ராஜ் வந்து திட்டே வாங்க போறாரு. நல்லவனாக இருக்கணும்னு நினைக்க பாரு. உங்க கோவம் உங்க எமோஷனலை அப்பப்ப வெளிப்படுத்திங்கன்னா பிரச்சனை இல்லை, அவ்வளவுதான். நீங்க நல்ல வேஷம் போட ஆரம்பிச்சீங்கன்னா கண்டிப்பா மாட்டுவீங்க. எல்லாருக்கும் பீஸ்ஃபுல்லா எல்லாருக்கும் நல்லவனா நீங்க ஒரு நாள் இருக்க முடியாது. அது நிறைய பேருக்கு அது புரியறது இல்ல. அதனால அதுக்கான கான்சிக்வன்சஸை வந்து பிரவீன்ராஜ் அனுபவிப்பார். பேசிக்கலாவே அவங்க அப்படி இருக்கலாம், சபரி பேசிக் அப்படி இருக்கலாம். ஆனா நீங்க எங்கேயா ஒரு இடத்துல இதற்காக நான் அவமானத்தை நீங்க கண்டிப்பா படுவீங்கன்னு. அப்ப யாரோ ஒருத்தன் வந்து ஒரு தற்கூரி கமெண்ட் போட்டுருந்தான், நீங்க வந்து என்னது உங்க அப்பா யோகியமா இல்லைன்றது, ஐ மீன் யோகியமா இருந்தாருன்றதுக்காக ஒரு வளர்ச்சி அடையல, அப்ப நீங்க வந்து அப்போ நீங்கள் அயோக்கியனா இருக்கிறீங்களா அப்படின்னு ஏதோ மாதிரி ஒரு கமெண்ட் போட்டிருந்தாங்க. நான் சொன்னேன்னா எனக்கு வந்து இந்த பிளாக் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அதாவது ஜாலியாக போய் பார்த்துட்டு பிளாக் பண்ணுவேன். காரணம் என்னன்னா, நீங்கள் நியாயமாக கேட்கும் பொழுது அதை நம்ம சரியாக ஏற்றுக்கலாம். சில விமர்சனங்கள் நியாயமாக இருக்கும், கண்டிப்பாக ஏற்றுக்குவேன், திருத்திக்கிறேன்னுவேன். எனக்கு வந்து மன்னிப்பு கேட்கறதுல எனக்கு பிரச்சனை இல்லை. ஒரு தவறான ஒரு செய்தியை சொல்லும்போது கண்டிப்பாக நான் மன்னிப்பு கேட்கறதுல எனக்கு எந்த ஆட்சேபம் இல்லை. ஆனால் பாண்டடாகவே வந்து இந்த எம்பேக்கர் கேள்வி போயிட்டு நான்லாம் போட்டுட்டு ஹிஸ்டரி ஜாகிரபி சொல்லணும் அப்பல தெரியுமா விவேக் பிச்சை கேட்டுட்டு இருக்கவங்கிட்ட 5 பைசா போடுறத 20 பைசா இவ்வளவு கேள்வி கேட்பேன், திருப்பி ஒரு ரூபாய் எடுத்து போடுவேன். அந்த மாதிரி வந்து கேட்கறது தலையும் தெரியாம வாழும் தெரியாம பேசுறது ஒன்றும் இல்லை. நேற்று நான் வந்து என் பர்சனலாக வந்து அமாவாசைக்கு என்ற ஒரு மைண்ட் செட்டில் நம்ம வந்து பேசுகிறோம். அதுக்கு ஒருத்தர் வந்து மிக நீண்ட கமெண்ட் ஒன்று போட்டிருந்தார், அது வச்சிருக்கானா தேங்க்யூன்னு போட்டிருக்கேன், நீங்கள் படிச்சு பாருங்க. யூகே போகிறதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? அந்த கமெண்ட் நான் ஃபுல்லாக படிக்கல, நீங்கள் தான் சொல்லுங்கள். ஆமாம், அதாவது அமாவாசை வந்து இதெல்லாம் வந்து நீங்கள் மற்றவங்களோட பிலீஃபை மதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டமால்னு அந்த நானே இந்து தான், ஏன் நான் தான் அதில் தான் இருந்தவன், நான் தான் சொல்கிறேன் இது ரொம்ப ரொம்ப போலித்தனமானதுன்னு நான் சொல்கிறேன். என்ன பிலீஃபை மதிக்கணும்? இருக்கிற மந்திரமே நீ இது சமஸ்கிருதத்தில் சொல்லியிருக்க. அப்போ என் அப்பனுக்கு எப்படி புரியும்? எங்கள் அப்பனுக்கு எதுவுமே புரியாது, எங்கள் ஆத்தாளுக்கு எதுவுமே புரியாது, என்ன மயிருக்கு அதை நான் கேட்கணும் சொல்லு? அதுதான் மேட்ரு. இல்லை நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, இன்னொருத்தவங்க பிலீஃபை மதிக்கணும்னா கலைஞரை நீங்கள் வந்து ஊழல்வாதின்னு நீங்கள் சொல்லுவீங்க. என்னைக்காவது கலைஞர் குடும்பம்
ஊழலுக்காக கைது செய்யப்பட்டு உள்ளார் போயிருக்காங்களா? ஆனால் முதலாக பதவி இழந்து, அதாவது ஊழலுக்காக பதவி இழந்து கிருஷ்ணமாச்சாரி, ஊழலுக்காக வந்து முதலமைச்சர் பதவியிலேருந்தே இழந்தவங்க ஜெயலலிதா. இதெல்லாம் எவனாவது பேசுவானா? எல்லாத்த விட கடல் தாண்டி போகவே கூடாது எந்த ஒரு பார்ப்பனரும். இன்னைக்கு யாரும் அங்கெல்லாம் உங்க ஊர்லயே உட்காந்துட்டு இருக்கீங்க. இல்ல இதுல இன்னொரு ஒரு கேள்வி என்னன்னா, அவர் நிறைய எடுத்துட்டு வந்திருந்தாரு. இது தந்தை பெரியார் எல்லாம் பேசுறீங்க, நீங்க ஏன் தமிழ்நாடு விட்டு அப்ப போனீங்க? தமிழ்நாட்டு தந்தை பெரியார் இருந்து கூட ஜெர்மனிக்கு மாதிரி எல்லா ஊரும் போயிட்டு வந்து அந்த மாதிரி வாழுங்கடா, இந்த மாதிரி மூடு சுளையா இருக்காங்கன்னு சொன்னாரு. தமிழ்நாடு நல்லா இம்ப்ரூவ் ஆகுது கவர்மெண்டோடனா, நீங்க ஏன் இப்ப யூகேல போய் சம்பாதிக்கிறீங்க? ஏதாவது அதுக்கு ஒரு விஷயம் இருக்கா? அதுதான் நம்ம மேட்டர். அததான் இப்ப இந்த பாரு சண்டை மாதிரி இருக்காது. அப்படிதான் இருந்தது அந்த கமெண்ட். நான் தான் போய் தேங்க்யூ, ஏன்னா அன்சப்ஸ்கிரைப் பண்ண போறாராம். கிளம்பு காத்தோட்ட அப்படின்றதா. தேங்க்யூ ஃபார் அன்சப்ஸ்கிரைபர்னு போட்டு வச்சுக்கோங்களேன். சரி, அந்த விடுங்க. அந்த மாதிரி நீங்க லாஜிக்கே இல்லாமல் பேசும்பொழுதும் சரி, சண்டை இடும்பொழுதும் அப்படிதான் இருந்தது. பார்வோட அடுத்த சண்டை என்ன அப்படின்னா, இவரோட இந்த சண்டை முடிஞ்சது. அதுக்கு அடுத்து பார்வோட அடுத்த சண்டை என்னன்னா, ஆர்மி மாதிரி தான் நடத்த போறீங்களா? ஃபர்ஸ்டே சொல்லிட்டாரு, ஆமா ஆர்மி. அவர் சும்மா தான் உட்காந்துருப்பாரு. அவர் மட்டும் பீஸ்ஃபுல்லா ஏதோ குருவி கத்ததை கேட்டு ஒத்தக்கண்ணனுக்கு தோணி இருக்கும் போல, எனக்கு எவ்வளவு டென்ஷன் கொடுத்துன்னு இருக்காங்க, நீ என்ன பீஸ்ஃபுல்லா உட்காருது? ஆர்மி மாதிரி நடத்த போறேன்னு சொன்னேன் பிரவீன். போயிட்டு எல்லார்ட்டையும் செக் பண்ணு, மேக்கப் போட்டிருக்காங்களா இல்லைன்னா. இவர் உடனே சென்ட் நான் வச்சிருந்தேன்னு எடுத்துட்டு வருவாரு. எல்லாம் இன்னுமே மேக்கப் பொருள் வச்சிருக்கீங்க, கொடுத்து விட்டுருவாங்க. எல்லாரும் எல்லாம் கொடுத்து விட்டுருவாங்க. கொடுத்து விட்டதுக்கு அப்புறம் இவங்க ஆர்மி கேம்ப் நடத்த போறியா? ஆமா ஆர்மி மாதிரி நடத்த போறேன்னு ஃபர்ஸ்டே சொல்லிட்டாரு. இல்லைங்க, நான் என்ன சொல்லணும்னா, பாரு இந்த கேள்வி கேட்கறது, சண்டை வர்றது எல்லாமே ஓகே. இப்போ வனிதா அது மாதிரி பண்ணாங்க, காயத்ரி பண்ணாங்க, இது மாதிரியான அசீம் கூட பண்ணாரு. ஏன்னா நியாயமான ஒரு விஷயத்துல கேள்வி கேட்கும்போது ஒரு இடத்துல எங்கேயா ஒரு ட்ரிகர் பண்ணி பண்ண பரவாயில்ல. எப்போ பார்த்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி கேட்டு சரி வேற ஏதாவது திறமை இருக்கா? ஒண்ணுமே கிடையாது. செம்ம மக்கு கேட்டா என்ன தெரியுமா சொல்றாங்க, 100% இன்னைக்கு நான் கொடுப்பேன், நானே நம்பல. கிழிச்சது அங்க ஒண்ணுமே கிடையாது. அந்த இதை போட்டு டொம்மு டொம்முன்னு தோத்து வந்திருக்கு. இதுதான் இந்த வாயை வச்சிட்டு இருக்கும்போது நீங்க சரியா செஞ்சிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. அதுதான் மேட்ரு. இதுல நீங்க அதுதான் சொல்றேன். இப்ப நீங்க அதை எடுத்துட்டு வரும்பொழுது கூட ஆர்மி மாதிரி இருக்கிற கண்ட்ரோல்டா இருக்கிற விஷயங்களை நான் பண்ண முடியாது அப்படி பேசுங்க. உடனே அங்க ஃபெமினிசம் ஃபெமினிசம் எடுத்துட்டு வர்றது, மத்த விஷயங்கள் எல்லாமே எடுத்துட்டு வருவாங்க. அவர் ஆர்மி கேம்ப் தான் கத்தி. இல்ல, இன்னொரு விஷயத்தையும் எல்லாரையுமே அங்க கத்த விட்டு ஆர்மி கேம்ப்ன்றது அதுவும் ஒரு ஆர்வ கோளாறு தான். பிரவீனும் ஆர்வ கோளாறு தான். இதை ரொம்ப இயல்பாகவே எடுத்துகிட்டு போயிடலாம். இது என்ன ஆகுதுன்னா, நீங்கள் அந்த வீடே ரொம்ப சுதந்திரமான வீடுன்னு நினச்சிக்கிட்டு எல்லாம் வராங்க. நீங்கள் செய்யும் பொழுது ஒரு கட்டத்தில் வித்தியாசமாக நீங்கள் செய்யும்போது உங்கள் மேலே எதிர்ப்பு வரும். கண்டிப்பாக. ஓகேவா? நீங்கள் வித்தியாசமாக சரியாகவே நீங்கள் பண்ணாலும் நீங்கள் வித்தியாசமாக பண்ணுறீங்களா, அதுக்காக எரிப்போம். ஆனால் அதை தாங்குற சக்தியோ அதற்கான ஒரு குழுவோ உங்களுக்கு இருந்ததுன்னா பிரச்சனை கிடையாது. ஏன்னா நீங்க ஏதாவது ஒண்ணு பண்ணும்போது, நீங்க கத்தும் பொழுது நீங்க வேணா தேவையில்லாம சண்டை எடுத்துட்டு உங்களுக்கு கெமி வராங்க அட்வைஸுக்கு. கனிலாம் பாருங்க, நீங்க யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணலாம் அவங்களும் அமைதியா இருப்பாங்க. நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா அமைதியா இருப்பாங்க. பார்வதிக்கு ஏன் இன்னைக்கு பிரவீன் ராஜ் இந்த கேள்வி கேட்டாங்கன்னா, நீ எப்படி கனியை சூப்பர் டீலக்ஸ்க்கு அனுப்பு, எப்படி நீ இதை கொடுத்து அனுப்புவ, அப்ப நீ இதுக்கு கான்சிக்வன்ஸ் நீ பதில் சொல்லு. அப்ப நாங்களாம் யாரு? அப்ப இதெல்லாம் அனுப்புறப்போ உனக்கு அவ்வளவு சப்போர்ட்டா இருக்குல்ல, அப்ப நாங்க இதை செய்யறோம் அதேதான் அப்படின்ற கேள்விதாங்க. ஓகேவா? சோ அதன் பிறகு ஸ்ட்ரெச்சஸ் பண்ண முடியாது அப்படின்றுவாங்க. சரி, ஸ்ட்ரெச்சஸ் பண்றப்பதான் பாத்தீங்கன்னா இவங்க இவர்கிட்ட உட்காந்து கமருதீன் கிட்ட பேசுவாங்க. அதுதான் நீங்க ஏற்கனவே சொல்லிட்டீங்க, கமருதீன் மாதிரி ஒரு மண்குதிரையை நீங்க நம்பவே கூடாது அப்படின்னு. ஏன்னா அவங்கள பத்தி தான் தப்பா பேசிட்டு இருப்பாரு. இப்ப வினோத் சொல்வாரு, என்ன பத்தி நான் இல்லாதப்ப நீங்க எப்படி பேசலாம் அப்படின்றப்ப வினோத் அவர் இப்படி தெரியுமா சொல்லிட்டு, அந்த பொண்ணை பத்தி நீ பேசிருக்கடா என்கிட்டயே, அந்த பொண்ணு அந்த பொண்ணோட நான் இருக்கிறதுனால தான் எனக்கு நிறைய பேர் என்னை விட்டு போறாங்க, நீ பேசிருக்கடா, அதனால நீ அதுக்கு பதில் சொல்லி தாண்டா ஆகணும்னு திவாகர் முன்னாடியும் அவங்க முன்னாடியுமே பேசுவார் அவரு. இப்படி ஒரு கேரக்டர் அவங்க வாழ்க்கையில நீங்க என்னைக்காவது பார்த்துருக்கீங்களா? இது இந்த விமர்சனங்கள்லாம் பண்றது காரணமே இப்படியான கேரக்டர்லாம் நம்ம வாழ்க்கையில பார்த்துருப்போம். உண்மையிலேயே அப்படியே கட்டு சொத்தை அப்படியே பப்ளிக்காக பிரிப்பாங்க. நெல்லிக்காய் மூட்டையை கும்பலில் திறந்து விடுவாங்க. அது எங்கெங்கேயோ ஓடும், நீங்கள் கண்ட்ரோலே பண்ண முடியாது. அசிங்கப்பட்டு நிற்கணும். நீங்கள் அந்த நேரத்துக்கு நீங்கள் ஒன்றுமே பண்ணாமல் நகர்றது தான் அதில் இருக்கிறது புத்திசாலித்தனம். இவர் அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் என்ன சொன்னா, நான் பேசுகிறேன், என்னை பற்றி பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போவார். இதுக்கு நடுவில் இந்த போடி வாடா டே போடா பேசுவாங்க. அப்போ அதை கரெக்டாக பாயிண்ட் எடுத்தா அதை இவர் சொல்லணும். அதான் நல்லவன் போர்வையில் இருக்கிறாரு பிரவீன். அதேதான். நீங்கள் ஒன்று கோவப்படக்கூடாது, நல்லவனாக இருந்தால் யார் என்ன சொன்னாலும் வாங்கி கட்டின்னு போகணும். உங்களுக்கு பதில் சொல்லணும்னு தோணுது. அப்ப நீங்க அந்த ஸ்டாண்ட் எடுக்கல. அதுக்கப்புறம் அவர் போய் பேசுவாரு. இல்லங்க, நல்ல பாயிண்ட்ங்க அது, நல்ல பாயிண்ட். வாடா போடா அப்படி எல்லாம் பேசுவாங்க. நான் உன்னை வாடி போடின்னு பேசுறேன். அதாவது இல்ல அத இவர் கேட்பாருங்க. அதான் வினோத் கேட்பாருங்க. அதை அதை எடுத்து கொடுத்தது இவர் எடுத்துன்னு போயிருக்கணும்ன்ற நானு.
அத அவங்க எடுத்துட்டு போல. அப்ப இது வந்து இது என்ன, அதாவது நீங்க அதுக்கு நீங்க வந்து கமருதீன் மாதிரியே இருந்துடலான்ற நான். ஆமா, இதுல நடுவுல ஒரு விஷயம் காமிச்சிங்களா ஜாக்கி, எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது. இந்த இது வரும்போது கேமரா வந்து பாரு பக்கத்து திரும்ப பாரு அப்படின்வாங்க, டப்புனு கேமரா அடுத்த பக்கம் ஓடி போயிடும். அந்த மாதிரி கேமராவே பயப்படுதுங்க. அந்த மாதிரி எவ்வளவுதான் பார்த்துட்டே இருக்குது. அமைதியா இருங்க அப்படின்னு FJ 10 நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் அவங்க ஒரு ரியாக்ஷன் இருக்கும் பாருங்க, உதடெல்லாம் துடிச்சு இப்ப பேச விடாம என்ன எப்படி நீங்க உட்கார வைக்கிறீங்க அப்படிதான் பேசுவேன்ற மாதிரி இருப்பாங்க. அண்ட் FJ கத்துவாப்ல, சுபிக்ஷா கத்துவாங்க. சுபிக்ஷா சொல்லுவாங்க, தயவு செய்து உங்களுக்கு பர்சனல் ப்ராப்ளம் இருந்தா தனியா கூப்பிட்டு பேசுங்க. இந்த இடத்துல இப்ப வந்து நான் வந்து என்ன கேட்குறேங்க, இப்போ நீங்கள் எதனா பிக் பாஸ் இப்படி சண்டை போட்டுக்கிறாங்க, உங்களுக்கு கண்டென்ட்னு சொல்லாதீங்கன்னு வேற சொல்றாரு இவர். இதை சரி கண்டென்ட்னு சொல்லாம கம்முனே கூட இருங்களேன். இவர் வந்து என்ன சொல்லுவார், நான் பிக் பாஸ் இருந்தாலும் சொல்லுவேன், எந்திரிச்சு போயிடுங்க, உங்களுக்குலாம் எதுவுமே கிடையாது, முடிஞ்சு போயிடுச்சு. இல்ல நீங்க எழுந்திரிச்சு போயிடணும், இல்ல அவங்கள நீங்க கொஞ்ச நேரமாவது கதற விடணும், பேசவே கூடாது. அவங்க அமைதியான உடனே நீங்க பேசிடுறீங்க, அப்ப அவங்களுக்கு எப்படி உங்க மேல மரியாதை இருக்கும்? ஓகே, இது ஒரு பிரச்சனை. அடுத்து இது நீங்க மிலிட்டரி மாதிரி நடக்கறன்னு நீங்க வார்த்தையை விட்டுட்டீங்கன்னா மிலிட்டரி மாதிரி நடந்துக்கணும். அதேதான் நீங்க போய் கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க, சாரி உங்களை நான் சாரி, நீங்க வந்து எதுக்கு அப்ப அந்த மிலிட்டரி வார்த்தைன்னு கேக்குறேன். ரொம்ப சிம்பிள். இன்னொருத்தங்க கிட்ட போய் கெஞ்சி எட்டு வந்து அவங்க கிட்ட சாரி கேட்காம 2 பேரும் சமாதானப்படுத்துறதுக்கு நீ எதுக்கு மிலிட்டரி வார்த்தையை யூஸ் பண்றேன்னு நான் சொல்றது புரியுதுங்களா? இதுதான் அங்க இருக்கிற பெரிய தப்புன்ற நான். நீங்க ஒரு வித்தியாசமான ஒரு விஷயத்தை செய்யறது வரவேற்கத்தக்கது, டிசிப்ளினா இருக்கணும், பேட்டரி மாத்தணும், போகணும், எல்லாமே ஓகே தான். ஆனா நீங்க வந்து மறைமுகமாக இந்த ஒரு விஷயத்தை நீங்க பண்றீங்க. ஆக்சுவலி அதுதான் இன்னொன்னு கெஞ்சறீங்க போய், அந்த மிலிட்டரிக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை. என்னப்பா மிலிட்டரி என்னப்பா நீ இப்படி அப்படிங்கிற மாதிரி இருக்கு அந்த இடத்துல உங்களோட மிலிட்டரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதன் பிறகு வந்து இந்த 1000 பாயிண்ட்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க் ஒன்று வைப்பாங்க. உண்மையிலேயே நான் ஃபர்ஸ்ட் வினோத் ஒரு மனநிலைன்றது இருக்கும் இல்லையா, வினோத் தோத்துருவாரு, துஷார் ஜெயிச்சிருவாருன்னு நான் நினைச்சேன் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் பொழுது. கரெக்டா வினோத் ஆனா ஜெயிச்சிருவாரு. அதன் பிறகு கனி ரொம்ப சூப்பரா விளையாடினாங்க. உண்மையிலே கனியும் சரி வினோதும் சரி ரொம்ப நல்லாவே பண்ணாங்க. FJவும் டக்குன்னு முடிச்சிட்டாரு. இல்ல கம்ப்ளீட் பண்ணாங்கங்க. நீங்க கொஞ்சம் முன்ன பின்ன போனா கூட வந்து நீங்க துஷார் கூட கம்ப்ளீட் பண்ணாப்லன்ற. ஆமாமா, கம்ப்ளீட்டே பண்ணாம வாய் மட்டும் வழுதா ஒரு மட்டும் வச்சுக்கிட்டு ஒண்ணுமே கிடையாதுங்க. அது எதுவுமே கிடையாது. எடுத்து டமால் விக்கல் விக்ரம் எடுத்து அள்ளி மேல வச்சுட்டே தான் இருக்கிறாரு. அவரு வந்து இன்னும் கொஞ்சம் இன்னைக்கு ஃபுல்லா அது நடந்தா அவரு வந்து ஒரு 20 கிலோ குறைஞ்சிருப்பாரு. ஆக்சுவலி இருக்குங்க. இப்ப அந்த வெற்றி உங்களோடதே கிடையாது, கரெக்ட்டுங்களா? இந்த டீம் வந்து 1000 வந்து எடுத்தாங்கன்னா இவங்க நினைச்சிருந்தா வேற கூட எடுத்திருந்திருக்கலாம். வெறும் உணவுப் பொருட்கள் மட்டும் தான் எடுப்பாங்க. அந்த 1000 பாயிண்ட் உணவுப் பொருட்கள் என்ன இருக்கோ எடுத்துட்டு வந்துருவோம்டா, அதுக்கப்புறம் பாத்துக்கலாம், நமக்கு வேண்டியதை வச்சுக்கலாம், எல்லாமே காமன் தானேன்னு எடுத்துட்டு வருவாங்க. வந்த உடனே பிக் பாஸ் சொல்வாரு, அவங்க எடுத்துட்டு வந்தது 1000த்துல வெள்ளையா போட்டிருக்கிறதெல்லாம் காமன், அதுதான் அவங்க நிறைய எடுத்திருக்காங்க, அது வந்து பிபி ஹவுஸுக்குன்னு. உடனே பார்வதி ஹாப்பியாகும். உடனே கனி சொல்லுவாங்க, உங்களுக்கு சேர்த்து தான் எடுத்து வந்திருக்காங்க, கம்முன்னு இருங்க அப்படின்ற மாதிரி இருந்தோடனே அப்பயும் பாருங்க அவங்க முகம் ஒரு மாதிரி ஆகும், மாறும். அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே அப்படின்னுவாங்க. அந்த இதுலேயுமே பிரித்தது வந்து பார்த்தீங்கன்னா SJ ஹோட்டுக்கு வந்து காமனாக பிரிக்க மாட்டாங்க. அதற்கான காரணம் யாருன்னு பார்த்தா வியன்னா எடுத்திருக்காங்க. அந்த 10 செகண்ட்ல டிசைட் பண்ணுன்றப்ப வியன்னா அப்பதான் வந்து என்னை பார்த்து நீங்க முறைக்காதீங்க. உண்மையிலே வியன்னா மாதிரியான பொண்ணுங்க இருக்காங்கல்ல, அதுங்களுக்கு வந்து நல்லதும் தெரியாது நார்ந்தும் தெரியாது. உண்மையிலே சீரியஸா சொல்றேன், என்ன மாதிரியான ஒரு சிச்சுவேஷன், இந்த ஒரு வாரத்துக்கான ஒரு ஃபுட் எடுக்கிறாங்க, அப்ப அங்க நம்ம வந்து எப்படி இருக்கணும், உங்க கோவத்தை வந்து எங்க எடுத்துன்னு வரணும். நேத்து ப்ரொவிஷன் நீ அப்பா அன்னைக்கு வந்து நீங்க வந்து என்ன வந்து ட்ரீட் பண்றதே வேற மாதிரி, உங்க பாடி லாங்குவேஜ் தெரியல, நீ கூட எனக்கு வேணாம் பேசாத, எனக்கு பேச தெரியல அப்படின்னு அதை செய்வாரு ஒழுங்கா. அதனால தான் சொல்றேன், பிரவீன் வந்து கரெக்டா பேசினாலும் அதை சரியாக முன்னெடுக்கிற அந்த புத்தி கூர்மையோ பாயிண்ட்ல எடுத்து வைக்கிறாரு. அந்த பாயிண்ட்ல நிக்கணும் நீங்க. அது நிக்காதனால யோசிச்சு பாருங்க, கடைசியில் வந்து ஒரு கட்டத்தில் வந்து அவர் வந்து சாரி கேட்கறதுக்கு இவங்க கூப்பிடுவாங்க. எவ்வளவு பெரிய ஏங்க அந்த இடத்துல பிக் பாஸ் பேசும்போது யார் பேசினாலும் அவங்க தோப்புக்காரன்னு ஒரு 10 போடு, நீ மிலிட்டரி தானே, ரொம்ப முக்கியமான விஷயத்துல வந்து கதையை வளர்த்துவாங்க. அவங்க எப்ப வந்து கதையை வளர்த்துறது அந்த இடத்துல ஒரு 10 செகண்ட் பாஸ் விட்டாராம் அவரு, அதனால அவங்க பேசினாங்க. தலையெழுத்து கப்பல் மூழ்கிட்டு இருக்கும்போது போட்டுக்கு போறதுக்கு அடிச்சுக்கிற கதை இதுன்னு வச்சுக்காங்களேன், அந்த மாதிரி கதை இது. இது வந்து அதான் சொல்றேன், ஒரு பாடலோட ஏதாவது பண்ணுங்க.
சொல்லுங்க வாங்க. ஓகே. ஸோ இதன் பிறகு வந்து இந்த விக்ரம் இந்த சண்டை போடுவாங்க இல்லையா, சண்டை போடும்போது கனி கரெக்டாக சொல்லுவாங்க. அதாவது ஆப்பிள் வந்து தேவையில்லை, வெறும் 1/2 கிலோ ஆப்பிள் 200 பாயிண்ட் அது போயிடும் அவங்களுக்கு. எஸ்டி ஹவுஸுக்கு அவங்க, அதாவது சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸுக்கு பிரிஞ்சது பார்த்தீங்கன்னா ஜெயிச்சு வந்தது அவங்க. 1000ல் 650 இவங்க எடுத்துக்குவாங்க மொத்த ஹவுஸுக்கும், மீதி 350 என்னவோ தான் வந்து இந்த சூப்பர் டீலக்ஸ் பிரிச்சிருப்பாங்க. அப்போ சபரிலாம் கோவமே வரும், சூப்பர்ரா நல்லா பண்ணுறீங்க நீங்க அப்படிங்கிற மாதிரி. இதுல பிக் பாஸ் சரியா ஒரு கேள்வி கேட்பாரு, இது என்ன லக்ஸரி பட்ஜெட்டா கொடுத்துருக்கேன் நான் உங்களுக்கு, பேசி கலந்து பேசி பண்றதுக்கு இவங்க தான் முடிவு பண்ணணும்னு சொல்லிட்டேன்ல அப்படிங்குவாரு. நீங்க இவங்க தான் முடிவு பண்ணிட்டேன்னு சொல்லும்போது எதுக்கு அந்த பொருளை கொடுக்குறீங்க, நான் யாருக்குமே பொருள் கிடையாது, எதுக்கு நீங்க பேசி டிசைட் பண்ணீங்கன்னு எடுத்துன்னு போயிட வேண்டியதானே. அதையும் பண்ண மாட்டேன்றீங்க நீங்க. விஜய் டிவி ப்ராடக்டாவும் எடுத்து வச்சிருக்கீங்க, அவங்களையும் பாத்துக்கணும், நீங்க பிக் பாஸும் நடத்தணும், கண்டிப்பாகவும் இருக்கணும், ஷோவும் சக்சஸ் ஆகணும். சீக்கிரமா இழுத்து மூடிட்டு போனீங்கன்னா நாங்க எங்க வேலையை நிறைய பார்ப்போம். ஆக்சுவலி அதுதான் அடுத்து ஏதாவது ப்ரோக்ராம் வந்து அதை ரிவ்யூ பண்ண ஆரம்பிக்கலாம். ஏன்னா யோசிச்சுங்க நீங்க, அதான் சொல்றேனே சீசன் வந்து அடடா இது இப்படி ஒரு சண்டை ஒன்று நடந்தது, இதில் ஒரு நியாயம் கிடச்சிது, இதுதான் வந்து கான்ஃப்ளிக்ட் ஒன்று வந்ததுன்னா அதுக்கான தீர்வாக ஒன்று போகணும்ல. எதுவுமே இல்லாமல் மசன்னு என்ன ஏது, அதாவது ஒரு பேசிக்கும் தெரியாமல் எத்திக்ஸுமே தெரியாமல் கேமுக்கு வந்து நீங்கள் என்னத்தை இன்டர்வியூ மாதிரி எடுத்தீங்கன்னே நம்மளுக்கு தெரியல. இதுக்கு அடுத்த ஒரு விஷயம் அதுதான் கொடுமை. ஆக்சுவலி இதை வேற கண்டென்ட்னு சொல்லக்கூடாதுன்னு வேற வந்து உங்களுக்கு வந்து ஒரு ரோஷம் வேற வருது. வந்து வாழறீங்க, உண்மையா வாழறீங்க, என்ன உண்மையா வாழுதுங்க இதுங்க, அதை சொல்லும் போது நான் சொல்றேன். இப்ப என்ன உண்மையா அவங்க வாழ்ந்துட்டாங்க, இப்படிதான் எல்லாருக்கும் கத்திட்டே இருப்பாங்களா, இவங்க உண்மையா வாழறது அது? அப்ப அதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் ஒண்ணு பண்ணணும்ல. அதுல ஒரு வார்த்தையை கூட பிடிச்சுப்பாங்க ஜக்கி, ஒரு சொல்ற பீஸே போகுது பாரு, ஓ நீ தான் அதை சொல்லி அதை நாமினேட் பண்ணதா அப்படின்வாங்க. அடுத்து 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 பிடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா இதுல என்ன பேசுறது? இப்ப உண்மையிலே டான்ஸ் பண்ணும்போது எல்லாத்த விட கொடுமையான விஷயம் இதை பேசணுங்க கண்டிப்பா. ஒரு பையன் கூட நீங்க மியூச்சுவலா பழகுறீங்க, ஒரு பையன் கூட ரொம்ப மியூச்சுவலா பழகி அவங்க கூட வந்து நீங்க ஒரு விஷயத்த ஷேர் பண்றீங்க, காலத்துக்கு மேல போடுறீங்க, காலத்துக்கு மேல போட்டே படுத்து தூங்குறீங்க. இப்ப அதே ஒரு பையன் வந்து என்னது அன்வான்டா டச் பண்ணிட்டாங்க பாரு அப்படின்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய அவப்பெயர் உங்களுக்கு உண்மையிலேயே. ஆனா நீங்க அதை ரொம்ப எளிமையா வந்து அதை தூக்கி வந்து கமருதீன் மேல போடுறீங்க. அதை விட 2 பொண்ணும் கூட பழகிற மாதிரி ஒரு கதை எடுத்துட்டு வரான், தோழர் ஆயிட்டாரு. அது மட்டும் கிடையாது, நான் வந்து டேட் போனா கூட வந்து கமிட்மெண்டோட தான் டேட் போவேன். இது எவ்வளவு, அதான் இன்னைக்கு நீங்க எட்டி உதைக்கிறீங்கல்ல மாறல திவாகர, ஒரு இதுவே தான் சொல்றேன். அதே வந்து திவாகர் உங்க மேல எட்டி வச்சா இந்த மாதிரி இந்த சமூகம் விட்டுருமான்னு கேக்குறேன். இது ஒரு விஷயம் ஜாக்கி, உங்களுக்கு இப்படி ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கு. அரோரா மாதிரியான பெண்கள் அவங்க எல்லார்ட்டையுமே பேசுறாங்க, நீங்க என்ன கம்பேரிசன் அங்க எடுத்துட்டு வரீங்க? அரோரா ஃப்ளர்ட் பண்றாங்க. உங்களுக்கு ஒரு விஷயம், இப்ப அன்னைக்கு ஏதோ ஒரு பேசும்போது ஜாக்கி கூட சொன்னாங்க இந்த மாதிரி விஷயங்கள், இதை பத்தி நீ என்ன நினைக்கிற அரோராவுடைய அந்த பேஜை பத்தி அப்படின்னும் பொழுது நான் சொன்னது என்னன்னா, இதுல நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு, அவங்களால முடியுது பண்றாங்க, என்னால முடியாது நான் பண்ணல, சிம்பிள். இதேதான் பார்வதியும், உங்களால முடியல பண்ணல, அவங்க எல்லார்ட்டையும் பேசுறாங்க, அது ஃப்ளர்ட் பண்ணுது எல்லாத்துக்கிட்டையும். உடனே இது நல்லா கேளுங்க. இப்ப அரோரா பத்தி நீங்க என்ன கருத்து சொன்னீங்க? ஃப்ளர்ட் பண்றாங்க எல்லார்ட்டையும். நாங்க அரோரா பத்தி நான் கேள்வி கேட்டதுக்கு நீங்க என்னங்க பதில் சொன்னீங்க? என்னால முடியல நான் பண்ணல. அதேதான். ஆனா இதுக்கு எப்படி தெரியுமா பதில் சொல்லுவாங்க அவங்க, இதெல்லாம் எப்படி செய்யலாம், என்னால முடியல அவங்க பண்றாங்கன்றது வேற, என்ன அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அது அவங்களோட சுதந்திரம்ன்றது வேற, அதை நீங்க அப்படி சொல்றீங்க. ஆனா அவங்க எப்படி பண்ணுவாங்க, நிறைய பேர் எப்படின்னா பட்டுன்னு பார்த்தா நான் எவ்வளவு யோகியம் தெரியுமான்னு நிறுவனத்துக்கு வருவாங்க. அது உங்க யோகியத்தை வச்சுட்டு என்ன பண்ண போறோம் நாங்க? இல்ல அதுதான் சொல்றேன், அதுதான் இங்க இருக்கிற பெரிய மென்டாலிட்டியாவே இருக்குன்னு வச்சுக்காங்களேன். ஓகேவா? ஸோ அதுதான் மேட்ரு. அந்த போலித்தனத்தை தான் வந்து வெகு இயல்பாக கணக்குறாங்க. இதை கண்டிப்பா பேசணும். ஆனா அப்பேற்பட்ட பாருக்கு தான் வந்து ஒருத்தர் வந்து வினோத் வந்து சொல்றத கூட வந்து மாட்டி விடுவாரு, கமருதீன். இதுல நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா திவாகரோட ஏங்க எனக்கு அவர் டக்கு நல்ல வேலை, அவரு பயங்கரமான ஆளுங்க திவாகர். அவரும் தான் சொல்லுவார், ஆமாம்மா அவ எல்லா பசங்கள்ட்டையும் போய் பண்றா, என்ன பண்றது சொல்லு. இப்ப இவரு விக்கல்ஸ் சபரி யோகியமா, இப்ப எங்களை மாதிரி ஆளுகள்கிட்ட பண்ணும்போது பிரச்சனை இல்லம்மா, மத்தவங்கள்ட்ட போகும்போது அது தவறாக போயிடுது. என்ன தவறா, மத்தவங்க என்ன கையை பிடிச்சி இழுக்கிறதுக்கா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்து? அது என்னது, உடனே ஒரு தகுதி தராதரத்தை எடுத்து வந்து இவரெல்லாம் நல்லவன், அததான் சொல்றேன், இவரு நல்லவரு அப்படின்ற அந்த கிரைட்டீரியா அந்த பொண்ணு கூட இது பண்றேன். அது அந்த மாதிரி தப்பான ஆளுகள்கிட்ட போகும்போது அது தப்பா மாறிடுதுமா, அது என்னது அது? அப்ப நீங்க விக்கல்ஸ் சபரி மட்டும் தான் அந்த வீட்டுல நல்லவங்க. அதே மாதிரி சபரி வந்து சொல்லி இல்லைன்னா இன்னாரெல்லாம் மாட்டிருப்பாரு அவர். ஆக்சுவலி அதேதான், நீங்க வந்து போய் முத்தா வாங்கின்னு இருக்கீங்க, அந்த பொண்ணுகிட்ட முத்தா கொடுத்தீங்களா, ஏய் நிஜமாவா அப்படின்னு
அப்படின்னு கேக்குறீங்க, அடுத்து ரம்யா கொடுப்பாவலான்னு கேக்குறீங்க, வருஷலாம் கேட்டுன்னு தான் இருக்கீங்க. அப்ப நீங்க தவறான ஆள் இல்ல, மத்தவங்க எல்லாம் தவறான ஆளா எப்படி மாறிடுறாங்கன்னு புரியலையே. இது ஒரு விஷயம் நடந்தது. அதன் பிறகு வந்து இந்த வியன்னாவுடைய கம்ப்ளைண்ட், ஒரு உண்மையிலே வந்து வியன்னா வந்து ஒரு விஷயம் ஒன்று பண்ணியிருந்தாங்க. வினோத்துக்கு வியன்னா வந்து ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு இருந்தார். ஆமாம், வினோத்துக்கும் இப்போ வியன்னாவுக்கும் ஒரு சண்டை, ஒரு கான்ஃப்ளிக்ட். இது என்ன பிரச்சனைனா, வினோத் வந்து சமயக்கட்டுக்கு இப்படி போவார். வியன்னா வந்து நம்ம சொல்கிறோம், வியன்னா வந்து ஒரு மக்குன்னே நான் சொல்லுவேன். எந்த இடத்துல நீங்கள் பிரச்சனை எடுத்துகிட்டு வரணும்னு நான் சொல்கிறேன். ஒரு மிக முக்கியமான ஒரு டாஸ்க்கு, அதுக்கான ஒரு பொருள் எடுத்துகிட்டு வர இடத்துல போய் நீ என்ன அப்படி முறைச்சி பார்க்குறேன்னு சொல்கிறது வந்து எந்த வகையில், இது வந்து யாரும் சென்சிபிளான ஆள் செய்யவே மாட்டாங்க. அதுதான் அதை சொன்னேன். இப்போ நான் இன்னொன்று சொல்கிறேன், இது ஒன்று ஓகே. அடுத்தது இப்போ வியன்னாவுக்கு பாசிட்டிவாக ஒன்று சொல்கிறேன். வினோத் வந்து என்ன பண்ணுவார்னா, எச்ச தொட்ட கையால நீ அதில் வச்சுட்ட அப்படின்னு ஒரு கதை எடுத்து வர்றார். உண்மையிலே வினோத் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டாரா இல்லை வேணுனே அவர் வந்து சொல்கிறாரான்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் அதை வந்து 2-3 வாட்டி நான் பார்த்தேன். வியன்னா என்ன பண்ணுவாங்க, சமைச்சிட்டு இருப்பாங்க. ஒரு கரண்டியில் அந்த கஞ்சியை இது பண்ணி பக்கத்தில் வச்சுட்டு இன்னொரு கரண்டியால் கரண்டிட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ எடுத்து என்ன பண்ணுவாங்க, அந்த கரண்டியை வச்சுட்டு அந்த கரண்டி அதிலே இருக்கும். இப்போ இதில் வந்து கொஞ்சம் சாப்பாடு இதெல்லாம் இருக்கும். அதை என்ன பண்ணுவாங்க, கையால் எடுத்து சாப்பாடில் போட்டுட்டு அதுக்கடுத்து அதை எடுத்து நக்கிட்டு இந்த கரண்டி இப்படி வைப்பாங்க. நீ நக்கிட்டு அதில் போடுறேன்னு ஒரு ஓகே, புரியுதா? புரியுது. ஸோ இதில் என்னன்னா, இதில் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, வினோத், பிரவீன், கமருதீன் இது ஒரு குழு. இதில் வந்து வினோத்தை வந்து டார்கெட் பண்ணுறதுக்கான, வினோத்தையும் பிரவீனும் டார்கெட் பண்ணுறதுக்கான விஷயங்கள் இதெல்லாம் கலந்து வரும்னு வச்சுக்கோங்களேன். புரியுதா? இன்னைக்கு கூட வந்து காலையில் வந்து பெருசாக கதை எடுத்துகிட்டு வருவார் திவாகர். உன் ஃப்ரெண்டுன்றதுனால ஒரு மன்னிப்பு கேட்காம விட்டுட்ட அப்படின்னு திரும்ப 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 அதை ரெஜிஸ்டர் பண்ணிகிட்டே இருப்பார் அவர். ஆக்சுவலி நீ வந்து அப்போ அவருக்கு வந்து நீங்கள் வந்து இது ஃபேவரிசம் பண்ணுற அப்படிங்கிற ஒரு வார்த்தைகளாக இருக்கட்டும். இது இன்னொரு விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ திரும்பவுமே அவங்களும் திவாகரும் சேர்ந்ததுக்கான காரணமே என்னன்னா, திவாகருக்கும் என்னன்னா, பார்வோட இருக்கும்பொழுது நிறைய தெரிஞ்சுக்கிட்டே இருப்போம், சண்டை போட்டுக்கிட்டே இருக்கலாம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணலாம், வேலையே செய்ய வேண்டாம். இதுல நல்ல ஒரு வார்த்தை வந்து இன்னைக்கு வினோத் சொல்லுவாரு, அதை யாருமே கவனிக்கல. அவர் பாவமா இன்னசென்ட்ன்றதை வச்சு 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 எல்லாரையும் உங்களை எல்லாரையும் ஏமாத்துறாரு, அதை வச்சு நீங்க எல்லாரும் அவருக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க அப்படின்வாரு. அதை அவர் அதை தான் கரெக்டா செஞ்சுட்டு. அதுதான் எப்படி செய்யணும்னா, அதை உடைக்கிற விஷயமா நீங்க பண்ணணுமோக்கோசரம், புத்திசாலித்தனமா செய்யணுமோக்கோசரம் உணர்ச்சி வசப்பட்டு பேசக்கூடாது. ஆமா, ஏன்னா இப்ப இந்த ப்ரோமோ எல்லாம் பார்த்தப்ப வைல்ட் கார்டு என்ட்ரியா பயங்கரமா நாங்க இப்படி பண்ணிடுவோம் அப்படி பண்ணிடுவோம்னு சொல்றாங்க. வந்து இது மாதிரி சொல்லிட்டு வந்தவங்க தான் இவங்க எல்லாமே. நான் போய் கீசிடுவேன், மட்டையை கட்டிடுவேன். எல்லாருமே திரும்பி விஜய் டிவில இருக்கிறவங்க தான். இப்போ வந்தீங்கன்னா இங்க உள்ள இருக்கிறவங்க விஜய் டிவில இருக்கிறவங்க தான். எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவாங்க, அவ்வளவுதான் முடிஞ்சது. அதேதான். ஓகேவா? இதுல இன்னொரு ஒரு விஷயம் இருக்குங்க. 16 பேர் இருக்கிற வீட்டுல என்ன எல்லாருக்கும் இருக்கிற காமனோ அதை தான் நீங்க செஞ்சாகணும், இல்லைங்களா? 16 பேர் வந்து இப்ப இந்த இடத்துல பேசலாமான்னு எஃப்ஜே சொல்லுங்கன்னு அட இதே வேலை, நீங்க எல்லாரும் சேர்ந்து ஓட்டு போட்டுருவீங்க, என்ன மட்டும் 15 பேருமே ஓட்டு போடுறாங்க, நீங்க மட்டும் பண்ணலன்னா நீங்க தான் வாயை மூடி ஆகணும். ஏன்னா மெஜாரிட்டியில இதுதான் வந்து டெமோக்ராட்டிக் வே ஆஃப் டூயிங், வேற வழி கிடையாது. அப்படின்னா என்ன கிலோ நான் தான் பிக் பாஸ் அப்படி பேசுறது நான் இங்க வந்திருக்கேன். இல்லைன்னா நீங்க ஊட்டி கொடைக்கானல் போனது எதுக்கு இங்க வந்தீங்க? அதுதான் அவங்களுடைய தாட் ப்ராசஸ். ஆக்சுவலி இதுதான் நடந்த விஷயங்கள் இன்னைக்கு. சரி, ஓகே. அப்படி கமெண்ட் கொஞ்சம் பார்த்துட்டு அப்புறம் ஃபைனலா இன்னொரு விஷயத்தை பேசுவோம். எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கமெண்ட்டை கொஞ்சம் வாட்சிருங்க. கமெண்ட் என்னன்னா, hearing about Will Smith pursuit of happiness referred in yesterday's review was amazing. Okay. It is one of my all-time favorites. You and I have similar taste and probably that's why I'm attracted to your reviews. Okay. Even you mentioning about the scene yesterday made me cry. Okay. So powerful scene and how one guy purely with his facial expressions could create such an impact. Okay. You giving the commentary to the scene is so beautiful அப்படின்னு சொல்லி சுந்தர் குலசேகரன் அவர்கள் வந்து உங்களுக்கு தேங்க்யூ ஸோ மச். அவர் வந்து 15,000 ரூபா வந்து நம்மளுக்காக அனுப்பிச்சிருந்தாரு. அவருக்கு என்னுடைய நன்றி இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம், சேனலுடைய சப்போர்ட்டுக்காக. இதை ஏன் வந்து நம்ம வந்து இதை சொல்கிறோம், இந்த அமௌண்ட்டை ஏன் சொல்கிறேன்னா, நிறைய பேர் கதறணுன்றதுக்காகவும் நிறைய பேர் வயிறுன்றதுக்காகவே தான் நான் சொல்கிறேன். ஏன்னா அவங்க அதை எப்படி சொல்லுவாங்கன்னா, பெக்கிங் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இருந்துட்டு போகட்டும், இந்த யூடியூப்பில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் இது எப்படி வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க, எப்படிலாம் பண்ணுவாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் ஒருத்தனை டீக்ரேட் பண்ணுறதுக்காக நீங்கள் அப்படி சொல்கிறீங்கன்னா சொல்லிட்டு போங்க. ஆனால் இப்படியானவர்கள் எங்களுக்கான சப்போர்ட்டுகளை கொடுத்துட்டு தான் இருக்காங்க. நீங்கள் ட்ரிகர் பண்ணுறதுனாலே நாங்கள் வந்து அதை சொல்ல மாட்டோம் போக மாட்டோம்லாம் கிடையாது. இதை விட நிறையவே செய்வோம், நிறையவே சொல்லியிருக்கிறாங்க. இதே யூடியூப்பில் நான் பேசி தான் எனக்கு 1000 பவுண்ட் போட்டணும், இதே ஊரில் தான் இருக்கிறான். ஓகேவா? ஸோ அதனால் நான் அதை கண்டிப்பாக சொல்லுவேன். இந்த சப்போர்ட்டுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா நாங்கள் வந்து யாருக்கிட்டேயுமே வந்து
விளம்பரத்துக்கோ இல்லை மற்ற விஷயங்களோ பண்ணாமல் நாங்கள் ஒரு விஷயத்தை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். அதில் இருக்கிற நேர்மை பிடித்து, அதில் இருக்கிற உண்மைத்தன்மை பிடித்து வந்து அதை கொடுக்குறதுன்றது சாதாரண விஷயம். நீ கமெண்ட் தான் போட முடியும். உன்னால் ஒரு நாள் இந்த மாதிரி உன்னால் வாங்கவே முடியாது, நான் எழுதி தரேன், அடிச்சு தரேன். நான் இப்படி தான் சொல்கிறேன். எழுத்துக்கே நான் பிளாக் காலத்தில் எழுதும் போதே வீடு வாங்கிறது 1 லட்சம் எடுத்து கொடுத்தாரு. திரும்ப கொடுக்காத ஜாக்கின்னு சொன்னார். ஆட்கள் இருக்கிறாங்க, எல்லாருக்கும் தெரியும். ஸோ அந்த பெருமையும் கம்பீரமும் எனக்கு எப்போதும் உண்டு. ஓகேவா? ஒன்னாலாம் உன் சொந்தக்காரன் ஒரு 10 ரூபா கூட கொடுக்க மாட்டான், புரியுதா? ஆனால் எனக்கு இதெல்லாம் நடக்குன்றதுக்காக சொல்ல வரேன். இந்த நேரத்தில் இன்னொன்று சொல்லணும். இவங்க ஃபாத்திமாபு 71 பவுண்டு அவங்க வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுவும் பெருமைக்கு மிக விஷயம். இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும்பொழுது நாங்கள் யார் பக்கமும் ஒன்று சாஞ்சு பேசணுன்றதுக்கோ பிஆர் கிட்டேருந்து காசு வாங்கி பேசுகிற விஷயங்களோ நாங்கள் ஒரு நாளும் பண்ணது கிடையாது. ஸோ இதெல்லாம் வந்து பெருமைக்கான விஷயங்கள், ரொம்ப ரொம்ப ப்ரௌட் மூமெண்ட். இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. வியூஸ் போகுது. நான் ஒருத்தவங்க சொல்லுவான், எப்பயுமே ஒரு நம்மளை டிகிரேட் பண்ணுறாங்களாம். உன் கூட இருக்கிறவங்களாம் 1 லட்சம் போயிட்டான், போகட்டும். உன் கூட படித்தவன் கலெக்டர் ஆகிட்டான், நீ என்ன தூக்கு மாட்டேன் செத்துட்ட? நீ தூக்கு மாட்டேன் செத்துட்டியா? இல்லைல்ல, அப்படி தானே இருக்கிற. பெரிய மயிர் மாதிரி ஒப்பீடு பண்ணுறது வேற வந்துட வேண்டியது. அண்ணா உன்னை சொல்கிறேன். அதனால் எங்கள் உயரம் என்னன்னு தெரியும், எங்களுக்கான வேல்யூ தெரியும், எங்களுக்காக என்னெல்லாம் மக்கள் செஞ்சுட்ருக்காங்கன்னு தெரியும், எங்களை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு எப்படியான விஷயங்கள்லாம் பண்ணுறாங்கன்னு எங்களுக்கு தெரியும். அதனால் அதை பற்றி எங்களுக்கு கவலை கிடையாது. அதுதான் சொல்லணுன்றதுக்காக. ஓகே, ரைட், சொல்லுங்க. ஓகே, இதில் இன்னொரு ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சி கமெண்ட்டுகள் இவங்க டெட் ஏஞ்சல் அவங்க வந்து அதான் சொன்னாங்க, பாரு வந்து ஓவர் பவரிங்கா இருக்கு, அதர்ஸ் வித் நாய்ஸ் அண்ட் அன்னெசரி அனாயிங் கண்டென்ட் தான் அது. அவங்க வந்து ரெடியூஸோ இல்ல ஷட் அப் பண்ணாங்களோ மத்தவங்க வந்து இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் கொடுப்பாங்க அப்படின்னு நீங்க சொல்லிருக்கீங்க. இல்ல நம்ம அதுதான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கோம். அதனால தான் நான் என்ன சொல்றேன்னா, இவங்களுக்கு பாருங்க என்னன்னா நம்ம ரொம்ப அற்புதமான கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்கோம். அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. இப்போ வெளியிலேருந்து உள்ளார போனவங்க சொல்லும்போது தான் அதனுடைய தாற்பயமே அவங்களுக்கு அப்படியே இருந்தாலும் அவங்க புரியாது. அவங்களுக்கு அவ்வளோதான், அவங்களாம் புரிய போகிறது. ஏன்னா அது வந்து இவங்க செல்வி மகேந்திரனும் அதான் சொல்லியிருந்தாங்க. சுதா பார்வதிக்கு கனி மேல நீங்க சொன்னதுதான், கனி மேல காண்டு டே 1ல இருந்து இல்ல சர்வைவல்ல இருந்தே இருக்கா. நீங்க சொன்ன மாதிரி தங்கச்சி வின் பண்ணிட்டு போனா இப்போ இவ வேறன்னு பார்வதி மைண்ட் வாய்ஸ் இது ஜெலஸ். அதனால வந்து அவங்களுக்கு வந்து ஒரு குழு வந்து ஈஸியா ஃபார்ம் ஆகுது. ஆக்சுவலி எப்படி ஒரு குழு ஃபார்ம் ஆகும், யாருக்காக இதெல்லாம் நடக்கும்? அப்ப ஓரளவுக்கு நேர்மையாக இருக்கும் பொழுது அது நடக்கும் இல்லையா? அதே மாதிரி ஜேஜி வந்து நீங்க நான் வந்து லைக் பிரஸ் பண்ணிடுறேன், அப்படி இருந்தும் கூட ஹைப் பட்டன் வர மாட்டேங்குது. ஹைப் எல்லாருக்கும் வருது. தேங்க்யூ ஃபார் தட். பட் ஹைப் வந்து கொஞ்ச நாள் நீங்கள் ரெகுலரா வந்ததுக்கு அப்புறம் வருதுன்னு நினைக்கிறேன். அது என்ன கிரைட்டீரியால ஏஐ செலக்ட் பண்ணுதுன்றது தெரியல. பட் நன்றிகள், தேங்க் யூ. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றிமா. ஓகே, அண்ட் லைக் போட மறந்துடாதீங்க. அதுதான் இந்த மாதிரியான தூற்றாளர்கள் வசவாளர்களுக்கெல்லாம் மேல வந்து நம்ம வர்றதுக்கான விஷயங்களுக்கு இதுவும் ஒரு முக்கிய பங்காற்றும் அப்படின்றதுனால லைக் போட மறந்துடாங்க. அதனால நான் சொல்றேன், நமக்கு தெரிந்தவர்கள் இப்போ உதாரணத்துக்கு என் ஒய்ஃபே எனக்கு வந்து லைக்லாம் போட்டதில்லை. பொதுவாக போஸ்ட் எழுதும்போது இப்போ அவங்க அதை சொன்னதுக்கு அப்புறம் மாறிருக்காங்க. நான் பேசவே மாட்டேன், நான் சொல்லவே மாட்டேன். எனக்கான விஷயங்கள் அதுவாக நடக்கும். அதை வந்து ஒரு வாட்டி பேசும்போது இப்போ அவங்க தொடர்ந்து அதை பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்ல வரேன். அதனால நமக்கு தெரிந்த கொஞ்சம் அலட்சியமா விட்டுருவாங்க. அட இதுல என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி நினைச்சிருவாங்க. அலட்சியமா விடுறதை விட இந்த இவர் சொன்ன மாதிரிதான், கலை சொன்ன மாதிரிதான், பாரு போன வாட்டி தப்பிச்சிருச்சுல அப்படின்றப்ப கலை சொன்னார்ல, இவன் ஓட்டு போட்டுருவான் அவன் ஓட்டு போட்டுருவானே பாருக்கு எவனுமே ஓட்டு போடலட்டு அந்த மாதிரியான விஷயம் தான். வீடியோ பிடிக்குது அப்படின்னும் போது டக்குன்னு ஒரு கமெண்ட்டோ இல்ல லைக்கோ கண்டிப்பா ஒண்ணு பண்ணிடுங்க. லைக் ஈஸியா பண்ணிடலாம், கமெண்ட் கூட டைம் இருந்தால் பண்ணுங்க. அப்போ இந்த கமெண்ட்லாம் போடுறாங்களா அவங்களுக்கான மரியாதையை நான் கொடுக்கணுன்றதுக்காக தான் இதை நான் பண்ணிகிட்டே இருக்கிறேன் ஆக்சுவலி. ஏன்னா மும்மு பப்புவை வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க, நீங்கள் சொன்ன இன்னைக்கு ஒரு சொன்ன பாயிண்ட்டாக அவங்க கமெண்ட்டாகவும் போட்டிருந்தாங்க. கமருதீன் வந்து இந்த நாமினேஷன் லிஸ்ட்ல இருக்கிறதுக்காகவே ஆக்டிங் பண்ணுறாருன்னு யாருக்கெல்லாம் தோணுது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதே போல் உங்களுடைய பாட்டு வந்து ரொம்ப நல்லா இருந்தது, என்னோட சைல்ட்ஹுட் மெமரிஸ்க்கு நான் போயிட்டேன், சூப்பர் தமிழ் ஹிட் சாங்ஸ் அது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மும்மு பப்பு. ஓகே. பெண்ணென்ற ஜாதியிலே 1000 அவள் ஒருத்தி, பொன் வைரம் கொடுத்தாலும் போதாது சீர்செனத்தி, கல்யாண பந்தலிலே நான் அவளை நேர் நிறுத்தி, பூமாலை சூட்டிடுவேன் மாப்பிள்ளை நான் பட்டுடுத்தி, அன்றாடம் அலைந்து எங்கேயும் தேடி கண்டேனே எனக்கு தோதான ஜோடி, வந்தாச்சு கால நேரம் மலையிடத்தான். தேங்க்யூ
மும்முத்தா கம்முதா மும்முத்தாலாம் இல்ல, மும்மு பப்பு. ஓ மும்மு பப்பு, மும்மு பப்புவுக்கு என்னுடைய நன்றிகள். இதுவும் உங்க சைல்ட்ஹுட் மெமரிக்கு எடுத்துட்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்னு நான் நம்புறேன். தேங்க்யூ. கார்த்திக் அவர்களும் அதே விஷயம் தான் சொல்லியிருந்தாரு. கனி பார்வதிக்கும் கனிக்கும் பகையெல்லாம் இல்ல, ஆனா பார்வதிக்கும் அகத்தியனுக்கும் ஏதோ முன்ஜென்மப்பாக. சர்வைவர் போனா விஜி வராங்க, பிபி வந்தா காரக்குழம்பு கனி வராங்க, இன்னும் ஒரு பாக்கி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாப்புல. அண்ட் அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா பன்னீர்செல்வம் சொல்லியிருந்தாரு, இந்த பாடல்லாம் ரொம்ப அருமை, ஒரு நாள் வந்து முழுதாய் பாடுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தார். நேற்று அந்த இந்த பாட்டு என்ன கூட கலாய்க்கிறதுக்காக ஒரு பாட்டு பாடினீங்களே, என்ன பாட்டு மேடம்? அவர் டைமிங்கோட போட்டிருக்காரு சார் நேற்று. சார் நான் கூட சொன்னேன், அதாவது ஈக்கு ஈயா அப்படின்னு கூட கேட்டேனே உங்களுக்கு. என்ன பாட்டு? நிறைய பாட்டு பாடுவேன். ஈயா ஈயா இல்ல சார், ஐயோ இருங்க சார். ஒரு இனிய மனது இசையை அணைத்து செல்லும் இன்பம் புது வெள்ளம், அந்த பாட்டு. ஓகேவா? அதேதான் உல்லாசப்பறையும் சொல்லியிருந்தாரு. சர்வைவர் நிகழ்ச்சியில தங்கச்சி வச்சு செஞ்சு அனுப்பிச்சு, இப்ப பிக் பாஸ் அக்கா கிட்ட வந்து வாங்கிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாப்புல. அண்ட் நரேனி வந்து சொல்லியிருந்தாங்க, இதுல எனக்குமே வருத்தம். ஏன்னா நீங்க பலூன் அக்கான்னு பேர் வச்சிருக்கோங்க, இல்ல எப்படி வேணா நடந்துக்கோங்க, தட் இஸ் ஆல் யுவர் இது. நிறைய அவங்களுடைய சில கண்டென்ட் எல்லாம் நான் பார்த்திருக்கேன். அதாவது அவங்க பேசுறது ரொம்ப அழகா பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து சொல்லிருக்காங்க, ரொம்ப தைரியமான விஷயங்களா பேசியிருக்காங்க அவங்க. ஒண்ணுங்க இல்லைங்க, விஜய் வந்து போட்டு கிழிச்சாங்க அவங்க. அதாவது பப்ளிக்கா வந்து ஒரு பெண்ணோட பட்ல வந்து பின்னாடி கை வச்சு அதை நீங்க ரசிக்கிறீங்க குடும்பத்தோட. அதேதான். அது எப்படி இதுல வந்து அதை வந்து ரசிக்கும் போது இது எப்படி நீங்கன்ற மாதிரி கேள்வி அவங்க நிறைய கேட்டாங்க. அததான் நரேனியும் மென்ஷன் பண்ணிருந்தாங்க. மீ டூ சேட் ஃபார் பலூன் அக்கா ஜாக்கி, சோ டிசப்பாயிண்டிங். அவங்க கியூட்டா இருக்காங்க, பட் நிறைய அவங்களோட இன்டெலிஜென்ஸ் ஷோகேஸ் பண்ணா இன்னும் நல்லா இருக்கும் சொல்றாங்க. அதன் பிறகு ஒரு பெரிய கமெண்ட், இல்ல இவங்க எல்லாருமே என்னன்னாங்க பேசுறாங்க, தனியா பேசும்போது பேசிடுறாங்க. ஆனா ஒரு இன்ட்ராக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க டக்குன்னு ஒரு சில வார்த்தைகள் சொல்லும்போது அப்படியே உடஞ்சு உட்காந்துடுறாங்கன்னு சொல்ல வரேன். அதேதான் அர்ஜுன் அவர்கள் வந்து போட்டிருந்தாரு. அதாவது கனிக்கு ஏன் இவ்வளவு பேம்பரிங்க, அதாவது வந்து பிபி ஹிஸ்டரியிலே பாத்தீங்கன்னா கேப்டன் வந்து நெக்ஸ்ட் வீக் காம்படிஷனுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணலாம், அது கனி வர்றதுக்கு முன்னாடியே வந்து சொன்னாங்க. ஒரு கேள்வியே நீங்க வந்து கனி ஃபர்ஸ்ட் டைம் கேப்டனா வந்ததுக்கு அப்புறம் சொல்லிருந்தீங்கன்னா பரவாயில்ல, கனி ஃபர்ஸ்ட் டைம் கேப்டனா வரல, வந்தது துஷார் வந்ததுமே, அதுக்கு அடுத்தது வந்து இவங்க வந்ததுமே வந்து யார் வேணாலும் போலான்னு சொல்லிட்டாங்க. இது ஒரு கேள்வி. அடுத்து அவரோட கேள்வி என்னன்னா, பிபி வந்து அவங்களை ரிலாக்ஸ் பண்ண சொல்றாரு. அந்த இடத்துல அவர் ரிலாக்ஸ்னு சொன்னது வந்து சர்க்காசமா சொன்னாரு. ஏன்னா இவங்களும் எடுத்து போய் குடும்பத்தோட போய் சொல்லுவாங்க. பிபியோட இன்னும் அந்த இதெல்லாம் தெரியல உங்களுக்கு. பிபியோட விஷயமே என்னன்னா, இவ்வளவு பெரிய செட் நான் போட்டிருக்கேன், இவ்வளவு பெரிய பேர் உள்ளார வந்திருக்காங்க, நான் ரூல்ஸை மாத்தினா அது யார் யாருக்கெல்லாம் பாதிக்கும். அதனாலதான் பாத்தீங்கன்னா பிக் பாஸ் வீட்டை பொறுத்தவரை ரூல்ஸ் மாறிட்டே இருக்கும். அப்படி மாறும்பொழுது என்னென்னலாம் இப்போ கான்ஃப்ளிக்ட் வருது, அதுதான் அங்கே வந்து அவங்களுக்கு கண்டென்ட். கனி ரூம் கேப்டன் ரூமை யூஸ் பண்றதுக்கான விஷயங்கள். இதுக்கு முன்னாடி கனி வந்து இந்த நாமினேஷனுக்கு ஏதோ சொல்லும்போது கூட அவர் சொன்ன கனி யூ ரிலாக்ஸ் அப்படின்னு சொன்னது வந்து என்னன்னா அவர் கேஷுவலா சொல்றாரு. நேத்தி கூட பாத்தீங்கன்னா கெமிக்கு வந்து கெமி சூப்பரா இருக்கு பெண்டன்ட், ஆனா வெச்சிருங்க அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப கேஷுவலா புரியல. அது நிறைய விஷயங்கள் நீங்க வந்து இது பண்ணிக்கிறீங்க இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தார், அன்பு கேங் மாதிரி இங்கேயும் வந்து ஒரு கேங்கா அவங்க இருந்தாங்க பிபி ஹவுஸ்காரங்க. இப்ப அவங்க கனி போறப்ப பாத்தீங்கன்னா வேற மாதிரி மாறிட்டு இருக்கு. ஆக்சுவலி ஒண்ணும் கிடையாது. இதே மாதிரி அந்த எஃப்ஜே கூட வந்து அவங்க வந்து கனி இருந்ததை வந்து விஜய் சேதுபதி வச்சு கிழிச்சாங்க பாருங்க. எஸ், விஜய் சேதுபதி வச்சு அப்ப எஃப்ஜேன்னா நீங்க என்ன பண்ணுவீங்கன்ற மாதிரி அவங்களால ஒண்ணுமே பேச முடியல. அதுக்கு உடனே அவங்க என்ன சொன்னாங்க, சாரிங்க நான் வந்து செஞ்சிடக்கூடாது, அதுதான் மேட்ரு. அது வந்து எடுத்துட்டு வந்தாங்களா இல்லையா, அதுதான். இதுல ஒரே ஒரு क्वेश्चन எனக்குமே இருந்தது. ஏன்னா அந்த கனியும் கலைக்கு போக கூடாதுன்னு ஏதோ பிக் பாஸ் பிளான் பண்ணி கனிக்கு கொடுக்க வைக்கணும்ங்கிறதுக்காகவே ஏதோ பண்ணாரு. அந்த லைவ் நான் பார்க்கல, பார்த்திருந்தா அதை பத்தி நம்ம இன்னும் அது என்னன்னா விஷயம் சிம்பிளான விஷயங்க. யார் வரணும் யார் ஜெயிக்க போகணுன்றத முடிவு பண்ணி பண்ணுவாங்க. அதை வந்து நீங்க ஓப்பனா பண்ண மாட்டாங்க, ரூல்ஸ் எல்லாம் மாத்தி மாத்தி தான் பண்ணுவாங்க. இதுதான் அந்த நிகழ்ச்சியோட. கலையரசன் வந்து என்ன பண்ணுவாரு யோசிச்சு பாருங்க, சொல்லுங்க. கலையரசன் இதுவரை என்ன செஞ்சிருக்காரு? இப்ப நான் வந்து 100 நாள் அந்த வீட்டை ரன் பண்ணுங்க, இவ்வளவு பெரிய செட்டு போட்டுருக்கேன். யார் வந்தா ஜூட்டிக்கையா விளையாடுவாங்களோ அவங்கள தான் எடுத்து வருவாங்க. இன்னி வரலையும் கலை வந்து அவருடைய பாட்டை வந்து எங்கேயுமே வெளிப்படுத்தலையே, புரியுதுங்களா? அதனாலதான் இந்த வீட்டை பொறுத்தவரையும் ஒரு விஷயம் இருக்கு. உங்களுக்கு பிடிச்சவங்கள ப்ரொமோகண்டா பண்றதுக்கு, உங்களுக்கான ஆட்களுக்காக ஃபேவரா பேசணுன்றதுக்காக, அது வந்து மத்ததெல்லாம் அந்த கண்ணாடி போட்டு பாத்தீங்கன்னா எல்லாமே தப்பா முட்டும். ஏன்னா முத்து அவர்களும் அதே கேள்வி கேட்டிருந்தாரு. கனிக்கு இந்த வீட்டுல பிடிக்காதவங்க வந்து அரோரா, வியன்னா, பார்வதி. ஆனா வந்து விஜேஎஸ்க்கும் சரி கனிக்கும் சரி பிக் பாஸ் எல்லாம் ஓவர் சவர் சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கு. இங்க பாரு திவாகர் வந்து
பிடுங்கியது. ஆனா கனிய சபரிய வந்து சுத்தமா பிடிக்கல எனக்கு. அவங்க 2 பேருக்கு பார்வதி திவாகரையும் பிடிக்கல, பட் கனியும் சபரியுமே வந்து பிடிக்கல அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாங்க. இங்க பிடிக்கிறத விட விஜய் சப்போர்ட் பண்றாருன்னா நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன். கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்டே இருக்குங்க, நிறைய விஷயங்கள் அந்த பொண்ணுமே வந்து பேசும் கொள்ளும், ஆனா மிஸ் கிட்ட வந்து ரெஸ்பெக்டா இருக்கா இல்லையா? அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். இப்ப பார்வதி அது மாதிரி இருக்காங்களா இல்ல வேற யாராவது அந்த மாதிரி ஆதிரை வந்து பேட்டரி மாத்த சொல்றாரு, சாப்பிட்றேன்னு தெரியுது, அப்புறம் அப்படின்னா வீட்டு போய் சாப்பிடுன்னு அனுப்பிச்சிட்டாங்க. கையை கழுவிட்டு போய் பேட்டரி மாற்றணும், அதுதான் அந்த ரூல், அதுதான் அந்த வீடு. அதுக்கு தான் வந்து இவ்வளோ பெரிய செட்டு சம்பளம் எல்லாம் கொடுக்குறது. எஸ், இந்த கண்ணாடி கொஞ்சம் போடுங்க சொல்கிறேன். ஜாக்கி, நீங்கள் கிளாஸ் மேலே கூலிங் கிளாஸ் போடும்பொழுது ரஜினி ஒரு ஃபிலிமில் பாட்ஷாவில் பிளெயினில் ஒரு கிளாஸ் போடுவார், அது மாதிரி இருக்குது ஜாக்கி. ஐ லைக் தட் ஸ்டைல், சூப்பர் அப்படின்ட்டு ஜோதி சரவணன் சொல்லியிருந்தாங்க ஜாக்கி. மங்கையிவள் வாய்த்திறந்தால் மல்லிகை பூவாசம், கோடையெல்லாம் பெண் பெயரை உச்சரித்தே பேசும், யார் இவர்கள் இரு பூங்குயில்கள் இளம் காதல் மான்கள். மங்கையவள் வாய் திறந்தால் மல்லிகை பூ வாசம் இல்லையா மேடம். சீக்ரெட் ஆஃப் சமையல்ங்கிறவங்க வந்து கமெண்ட் போட்டிருந்தாங்க. சுதா அண்ணி ஆன் ஃபயர் டுடே, லாட்ஸ் ஆஃப் டைம்லி கவுண்டர்ஸ், குரு அப்படியோ சிஷ்யும் அப்படியே, ஹேட்ஸ் ஆஃப் அப்படின்னு என்கிட்ட இருந்து உறிஞ்சி எடுத்துட்டாங்க. என்கிட்ட இருந்து எல்லாத்தையும். அடுத்த கமெண்ட் பவானி, மேம் இல்லாமல் உங்கள் பிக் பாஸ் ரிவ்யூ சுருதி சேரா பாடல் போல் இருக்கிறது, அதனால் மேமை பகைத்து கொள்ள கூடாது. அவ்வளவுதான், இதான் லாஸ்ட் கமெண்ட் வச்சிருந்தேன். இந்த கமெண்ட்ல நீங்க நான் எடுக்கல, அவங்களாம் எடுத்தாங்க. கண்ணாடி போட்டிருக்க கமெண்ட் கூட தான் நான் தான் எடுத்தேன். சரி, ஓகே. இதை எடுத்து அது அப்படிதான் 2 அப்படி சொல்லிட்டு அப்படி போட போட்டுருந்தாங்க என்ன பத்தி. ஒரே ஃப்ளையிங் மொமெண்ட் எனக்கு அதை பார்த்தோன்னே. சரி சரியா, நானும் மனிதி தானே. ஆமா, கண்டிப்பா. ஓகேவா, சரி இந்த விஷயத்திற்கு வரும். இதன் பிறகு வந்து பாத்தீங்க அப்படின்னா அதே மாதிரி நிறைய ஒரு கேள்விகள்லாம் வந்திருந்தது. சரி, இது அதுக்கு முன்னாடி லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி கமெண்ட்டுகள் வந்து நிறைய போடும்பொழுதோ இல்ல ஒரு கேள்விகளாக வரும்பொழுது கண்டிப்பாக அந்த கமெண்ட்டுகளை நாங்க வந்து ஓரளவுக்கு படிக்கும்பொழுது டக்குன்னு எடுத்து வச்சு படிக்கிறோம். அண்ட் சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல டீடைல்ஸ் இருக்கு, அதன் மூலமாக நீங்க ஃபினான்ஸ் சப்போர்ட்ஸும் வந்து கொடுக்கலாம். Thank you for that. ஓகேவா, சரி இங்க விஷயத்துக்கு வரும்போது என்னன்னா கனியை வந்து பயங்கரமா வந்து பிக் பாஸ் இந்த விஷயங்கள்ல சப்போர்ட் பண்றாங்க, இவங்க இப்படி இருக்காங்க அப்படின்னும் பொழுது நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கனி ஒருத்தர் தான் பார்வதியை எழுத்து பேசுறாங்க, இது ஒரு விஷயம் அந்த வீட்டுல இருக்கு. இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க இயல்பாகவே அவங்க வந்து கரெக்டா எல்லாரையுமே கரெக்டா ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப பிக் பாஸ் வீட்ல இருந்து சூப்பர் டீலக்ஸ் வீட்டுக்கு போகும்போது சூப்பர் டீலக்ஸ் வீட்டுக்காக தான் அவங்க கேம் விளையாடுறாங்க. அங்க அதை ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும், வினோதுக்கு கூட்ட இது பண்றதா இருக்கட்டும், அந்த விஷயங்களையும் அவங்க கரெக்டா தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா, இதெல்லாம் இருக்கிறது போது பார்வதி மாதிரியான இருக்கிற ஆளுக்கு என்னன்னா, ஏன் எல்லாமே கனி கிடைக்குது எனக்கு ஏன் கிடைக்கல அப்படின்னும் பொழுது நிறைய இடங்கள்ல ஒரு 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 விஷயம் இருக்குங்க. ஸ்ட்ரைட் ட்ரீஸ் ஆர் கட் அப்படிங்கிறது வந்து பார்வதிக்கு பொருந்தாது. ஏன்னா யாரோ ஒருத்தவங்க அதை கூட சொல்லியிருந்தாங்க, நீங்க தானே சொல்லியிருக்கீங்க ஸ்ட்ரைட் ட்ரீஸ் ஆர் கட் ஃபர்ஸ்ட். இது ஸ்ட்ரைட் ட்ரீ கிடையாதுங்க, அகங்காரமா நிக்கிறது வேற, கரெக்டுக்காக நிக்கிறது வேற. வாட் இஸ் ரைட் யூ ஸ்டாண்ட் ஃபார் இட் வேற, ஐ வில் ஸ்டாண்ட் ஃபார் எவ்ரிதிங் அகைன்ஸ்ட் எவ்ரிதிங் அப்படிங்கிறது வேற. அதுதான் வந்து பார்வதி பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். சோ இதை சொல்லணும்னு நினைச்சேன். நீங்க ஏதோ லாஸ்டா சொல்லி அப்படியே முடிக்கலாம். நீங்க இல்ல, கூடுமான வரை வந்து இன்றைய நிகழ்வுகள் வந்து பிரவீனுக்கு வந்து அதை வந்து ஹேண்டில் பண்ணவே தெரியல. மிலிட்ரின்னு சொன்னா மிலிட்ரி மாதிரி நடந்துக்கணும், ஆனா மிலிட்ரி மாதிரி அவர் நடந்துக்கல, எல்லாத்தையும் கெஞ்சிக்கிட்டு இருந்தாரு. அப்ப தலைவனாக இருக்கவன் இவ்வளவு கடுமையா இல்லாம அவங்களோட நண்பராக இருந்து அந்த வேலையை வாங்கியிருக்கணும். வாயாலே கெட்டாங்க நுணையும் தன் வாயால் கெடும் மாதிரி பிரவீன் அதை வந்து பண்ணாரு. திவாகருடைய டாக்டிஸே என்னன்னா, அவரு மேல ஒரு தப்பு வருது, ஒண்ணும் இல்லைங்க, பேசிட்டு இருக்கும்போது இவரு கூட தான் பைத்தியக்கார நாயேன்னு சொல்லிட்டான் என்ன அப்படின்றது பிராது. அப்போ கமருதீன் சொல்லுவார், இதில் லைட்டாக காமிச்சிருப்பாங்க, நீ சொல்லு எல்லாரும் எதிர்க்கு நீ சொல்லுன்னு சொல்லறும் போது வினோத் சொல்ல ஆரம்பிப்பாரு, இவரு கூட தான் வந்து மூஞ்சி கண்ணாடியில் பாரு, இவெல்லாம் ஒரு ஆளா, என் கால் செருப்புக்கு சமம்லாம் இவரும் தான் பேசினாருன்னு சொல்லுமே டபால்ல எடுத்துட்டு வரும். அது அப்ப நடந்தது, டக்குன்னு அடிச்சுட்டு நீ கூட தான் நீ சொல்லக்கூடாது. அதை விட இன்னைக்கு இன்னொரு விஷயம் ஜாக்கி, நான் அதை கலை சொல்லுவாருன்னு எதிர்பார்த்தேன். கலையரசன் மாதிரியான ஒரு ஆளும் பயங்கரமான ஏங்க, நேத்து நீங்களும் பாருவும் சேரும்பொழுது இவர் சொன்னாரு, பாருலாம் தப்பிச்சிருச்சு பத்தியா, அதெல்லாம் ஒண்ணும் இதுவாகாது அப்படின்னு சொல்லி பாருவை பத்தியே தப்பா பேசுவாரு. ஆனா இன்னைக்கு கலையரசனை கூப்பிட்டு நீ தானே அங்க இருந்த, நீ ஒரு
காமன் ஆளா வந்து பேசேன் அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும், அரோரா மாதிரியான ஒரு ஆள்கிட்ட வந்து நீங்க போய் அரோரா பின்னாடி வந்து என் கூட வந்து ரீல்ஸ் பண்ண அதை பண்ணுன்னு கேட்டுட்டு கூட யாரோ இன்டர்வியூ சொல்லிட்டு இருந்தாங்க, போறீங்க அழகான பொண்கள்லாம் என் கூட வந்து ரீல்ஸ் பண்ண காத்துட்டு இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. எல்லா இன்டர்வியூலுமேங்க இவரை வந்து இவர் எந்த பொண்ணு இன்டர்வியூ எடுத்தா அதுக்கிட்ட வந்து ரீல்ஸ் பண்ணு போய் நிப்பாராம். அதனால தான் எல்லாம் வந்து சரி வந்துட்டாச்சு இன்டர்வியூ எடுக்க சொல்லி அனுப்புறாங்க அப்படின்னும் போது நம்ம என்ன பண்றதுன்னு பண்ணிட்டு இருக்காங்க. இவர் தான் போய் அதனால தான் வந்து நேற்று எஃப்ஜே சொன்னாப்ல, எல்லாரையும் போய் வேலை டைம்ல ரீல் பண்ணவான்னு கூப்பிடாத, அத டாஸ்க்னு பண்ணாத அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து அதுக்கு வந்து கோவப்பட்டார் பாத்தீங்களா. அதுதான் அவருடைய ஆளு. ஏன்னா நீங்க நார்மலா கூப்பிட்டா வந்து போங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க, டாஸ்க்னு சொல்லும்போது நீ வந்து தான் ஆகணும். ஏன்னா நீ சூப்பர் டீலக்ஸ் ஆளு, நீ அந்த வேலையை செய்யறன்றதை எஃப்ஜே கண்டுபிடிச்சு சொல்லும்போது எஃப்ஜே மேல நீங்க எகிரிக்கிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலி பூனைக்கு மணி கட்டுவதற்கான ஆட்கள் அந்த வீட்டில் மிக குறைவாகவே இருக்கிறார்கள். விக்கல் விக்ரம் வந்து அது அவருடைய கம்ஃபர்ட் ஜோன்ல யாரெல்லாம் இருக்காங்களோ அவரை மண்டையை கழுவி அந்த 2 பொண்ணுங்களையும் பேசிட்டு இருக்காரு. யாரு வியன்னாவையும் அந்த சுபிக்ஷாவையும். அவ்வளவுதான். அதே மாதிரி நியாயங்களை வந்து அவரும் வந்து விஜயசிங் அவளோடி சொல்றார், நியாயங்களை வந்து பேசிடணும், அமைதியா இருக்காதீங்க, என்ன நடந்துற போகுதுன்னு பேசுறவங்க வெளியே போயிடுவாங்க. கலையரசன் மாதிரி அலங்கங்களை குந்தின்னு உட்காந்துருப்பாங்க. அவர் வந்து எல்லாரும் அதுதான் எங்க மேட்டர். இந்த வீட்டை பொறுத்தவரை எல்லோரும் எல்லாம் பேசணும் சொல்றீங்கல்ல, அப்ப நீங்க இந்த மாதிரி யார் பேசல அவங்களுக்கு குறிப்பிட்டு சொல்லணும். கரெக்டான வார்த்தை. அப்பதான் நீங்க வந்து அவங்க பேச முடியும். அப்ப பேசிட்டு இருக்கிறவங்களையே வந்து விசிட் பேத்துற மாதிரி தான் அது இருக்கிறவசரம் பேசாத ஆட்கள் வந்து உட்கார வச்சுட்டு இருக்கும்போது எந்த வகையில அது வந்து கரெக்டா போகுதுன்னு நான் கேட்கறேன். நான் கண்டிப்பாக ரைட். ஸோ நிறைய வந்து ப்ரோமோக்கள் பார்த்தோம், புது ஆட்கள் வராங்க அப்படின்ட்டு. என்னைக்கு வராங்க, இன்னைக்கு நாளைக்கா என்னன்றது தெரியல. இந்த வாரம் எண்டில் வருவாங்க, அப்புறம் அப்படியே டபுள் எவிக்ஷன் ட்ரிபிள் எவிக்ஷன்லாம் சொல்றாங்க. எவிக்ஷன் இருந்தா நல்லா தான் இருக்குங்கிற மாதிரியான மூமெண்ட் தான் வச்சுக்கோங்களேன். இதான் விஷயங்கள். ஸோ வேற ஏதாவது இருக்கா சாக்கி? வேற ஒன்றும் கிடையாது. குடும்பனவர் எல்லாத்தையுமே நம்ம பேசிட்டோம்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது இருந்ததுன்னா சொல்லுங்க. வேற எதுவும் இல்லை ஜாக்கி. கண்ணாடி போடுறது நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, பாடல்கள் நல்லா இருக்கு. இந்த வாயை மூடிக்கிட்டு அப்படின்றது வந்து அவங்க அந்த ஒரு கரெக்டாக எடுத்துகிட்டு வந்தாங்க. இவர் எப்படி வந்து பைத்தியக்கார நாயே அப்படின்னு சொன்னதை வந்து எடுத்துகிட்டு வந்தாங்களோ அதே மாதிரி பிரவீன் வந்து வாயை மூடுன்னு தான் சொன்னாங்க. நீ மூடிட்டுன்னு சொல்லி இவங்க வந்து அதை மாற்றினாங்க. நான் வாயை மூடுன்னு தான் சொன்னேன். அப்போ தான் வந்து போட்டு பேசுறது வந்து அதாவது நட்பு ரீதியாக தான் சொல்கிறேன். 2 பேரும் மியூச்சுவலாக பேசக்கூடிய ஒரு விஷயத்திற்கு என்ன அப்படி தொட்டுட்டான் இப்படி செஞ்சுட்டான் பேசுறது வந்து ரொம்ப ரொம்ப மகா கேவலமான ஒரு விஷயம். அதை வந்து நிறைய பெண்கள் அதை செய்யறாங்க. கண்டிப்பாக. அதனாலதான் வந்து இந்த மாதிரி மீட்டு மாதிரி விஷயங்கள் வந்து நீர்த்து போறதுக்கான மிக முக்கியமான விஷயமே இதுதான். ஓகேவா? ஸோ இதை வந்து எக்காரணத்தை கொண்டு நம்ம வந்து அதை வந்து அனுமதிக்க கூடாது. இதை கடுமையான கண்டனங்களை கண்டிப்பா தெரிவிக்கணும். அப்ப கமருதீனை யோசிச்சு பாருங்க. நீங்க மியூச்சுவலா அவரோட பழகி ஜெயில இருந்து காலை மேல கால் போடுறீங்க, கால் மேலேயே தூக்கி போட்டு தூங்கும்போது அப்ப அவர் வந்து அன்வான்டா டச் பண்றாங்க பாருன்னு சொன்னா நீங்க அதை ஒத்துக்குவீங்களான்னு கேக்குறேன். இன்னொன்னு நீங்க அப்படி பேசினா இருந்தா கமருதீன் நீங்க பேசவே கூடாது. என்ன நீ ஏன் அன்வான்டா டச் பண்ற கமருதீன் அங்கல்ல கேட்கணும். எதுக்கு நீங்க வந்து திவாகர் கிட்ட பேச? அதுக்கு அரோரா மாதிரியான ஆட்கள் எவ்வளவு பரவாயில்ல. அவங்க யார பத்தியுமே அவங்க வந்து எல்லாருக்குமே அவங்க இயல்பா இருக்காங்க. அதுதானே சரியான விஷயமா இருக்கணும். ஸோ எனிவே பங்கு பெற்று கமெண்ட் போட்ட, லைக் போட்ட, கமெண்ட்டுக்கான சிரத்தை எடுத்துக்கொள்கின்ற, ஹைப் எடுத்துகிட்டு அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புகின்ற எல்லோருடைய வாழ்விலும் எல்லா நலங்களும் பலங்களும் பெற்று வாழ்வாங்க வாழ எல்லாம் வல்ல இயற்கை துணை நிற்கும். இந்த வாரத்தில் உங்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேர எல்லாம் வல்ல இயற்கை துணை இருக்கட்டும். நம்ம ஜோசிகாரன் கிடையாது. இன்றைக்கி கூட வந்து ஒரு ஜோசிகாரன் யாரோ வந்து பேச ஒரு பொண்ணு வந்து பேசி ஆவுடைய ஸ்டோ தான் அது ரொம்ப வைரல் ஆகிட்டு இருக்கு. எப்போ பார்த்தாலுமே வந்து என்ன அதுவாச்சா எல்லாருடைய வாழ்க்கையில் நடக்கிறத ஒரு கும்சாவும் சொல்லும்போது எல்லாத்துக்கும் தலையாட்ட வேண்டியது. அது வந்து சந்து சிரிச்சு தருணம் அது அப்படின்னு வச்சுக்காங்களேன். இன்னொன்னு நான் உங்கள்ட்ட இருக்கிற ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, உங்களை புகழறதே தான் ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க. இவங்க வந்து பயங்கரமாக வந்து புத்திசாலிகள் அப்படின்னு சொல்லும்போது நீங்க டக்குனு நீங்க போய் ஒரு வந்து வேணாம் இல்ல அவர் கரெக்டா தான் சார் சொல்றாருன்னு சொல்லி ஆகணும். அந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லும்போது நம்ம எல்லாருமே நம்மள பாசிட்டிவா சொல்லும்போது நமக்கு எப்பவுமே அக்செப்டன்ஸ் இருக்குங்க. அதுதான் அங்க அதுதான் அவங்க அவங்களோட ஃபர்ஸ்ட் அடியே அங்கதான் வச்சுக்கோங்களேன். ரொம்ப சிம்பிள். இப்ப நான் அதான் சொன்னேன்ல, 10 கமெண்ட் எடுத்து வச்சுட்டு 2 கமெண்ட் என்ன பத்தி பேசும்போது நானும் மனிதி தானே அப்படின்னு எடுத்து வச்சேன்ல, அந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து நம்ம இயல்பாவே நமக்குள்ளார இருக்கிறது. அதை வந்து ஈஸியா வந்து ட்ரிகர் பண்றது தான் இந்த ஜோசியத்துல இருக்கிற ஃபர்ஸ்ட் விஷயம். ரைட். ஸோ குடும்பம் எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டோம். லைக் பண்ண கமெண்ட் பண்ண அத்தனை பேருக்கு எங்களுடைய நன்றி அப்படின்னு நேரம் தெரிவிச்சுக்கிறோம். ஸோ மீண்டும் வேற ஒரு எபிசோட்ல உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அது ஒரு நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் signing off.